ஜீவன்முக்திப்ரதம் தேவம். பரமஹம்ச நித்யானந்தர் ஓர் வாழும் அவதார புருஷர். பிறப்பிலிருந்தே ஞான சக்தியை வெளிப்படுத்திய பிறவி யோகி. தமிழிலும் ஆங்கிலத்திலும் பரமஹம்சர் அருளியிருக்கும் 500க்கும் மேற்பட்ட புத்தகங்கள் தெலுங்கு, கன்னடம், மலையாளம், ஹிந்தி, சமஸ்கிருதம், குஜராத்தி, ஒரியா, பெங்காலி, மராத்தி, பிரெஞ்சு, குரோயேஷன், போலிஷ், போர்த்துகீஸ், இத்தாலி, ஜெர்மன், டேனிஷ், ஸ்பானிஷ், ரஷ்ய மொழி, சீன மொழி போன்ற 26 சர்வதேச மொழிகளில் மொழிபெயர்த்து வெளியிடப்பட்டுள்ளது. 10,000 மணி நேரத்திற்கும் மேல் ஞான கருத்துக்களை மொழிந்துள்ள அரிய பேச்சாளர். லட்சக்கணக்கானவர்களுக்கு அன்னதானம், இலவச மருத்துவ வசதி, கல்வி உதவி, மேலும் உலகம் முழுவதிலும் 140க்கும் மேற்பட்ட இடங்களில் பள்ளிகள், ஆசிரமங்கள், ஆலயங்கள் மற்றும் மருத்துவமனைகள் அமைத்து ஒப்பற்ற சேவை செய்து வரும் சமூக சேவகர். லட்சக்கணக்கானவர்களுக்கு தலைவலி முதல் கேன்சர் வரை தனது தியான சக்தியால் தீர்த்து வைத்த தியான சிகிச்சையாளர். கோடிக்கணக்கான மக்களுக்கு உடல் நலம், மனவளம் ஆகியவற்றிற்கான கிரியைகளை வகுத்து தரும் கிரியா யோகி. கோடிக்கணக்கான மக்களுக்கு வாழ்வியல் பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை தந்த வாழும் ஞானி. 151 நாடுகளில் தியான மையங்களோடும் விடுதி, திருவண்ணாமலை, ராஜபாளையம், சேலம், ஹைதராபாத், வாரணாசி, லாஸ் ஏஞ்சலிஸ், சியாட்டில், ஒஹாயோ, சானூசே, பீனிக்ஸ் ஆகிய சர்வதேச நாடுகளிலும் ஆசிரம கிளைகளோடும் நடந்து வரும் உலகளாவிய நித்யானந்த தியானபீட ஆன்மீக இயக்கத்தின் நிறுவனர். 1 கோடிக்கும் மேற்பட்ட சீடர்களால் ஆத்மார்த்தமாக பின்பற்றப்படும் ஞான குரு. தீட்சையின் மூலம் சக்தி பரிமாற்றத்தை நிகழ்த்தும் அவதார சக்தி. பாரம்பரிய யோகக்கலையை ஆயிரக்கணக்கான யோக மையங்கள் மூலம் உலகமெங்கும் எடுத்துச் சென்ற நவீன கால யோகி. லட்சக்கணக்கான மக்களுக்கு குண்டலினி சக்தியை உயிர்ப்பித்து அஷ்ட சித்திகளை அருளும் அஷ்டமா சித்திதாயகன். இந்தியாவில் பெங்களூரு, ஹைதராபாத், திருவண்ணாமலை மற்றும் சர்வதேச நாடுகளில் லாஸ் ஏஞ்சலிஸ், சானூசே, சியாட்டில், டொரண்டோ, ஒஹாயோ, ஒக்லஹோமா, பீனிக்ஸ், செயின்ட் லூயிஸ், மலேசியா, பிரேசில், பாரிஸ், குவாடிலு, டாலஸ், நியூயார்க், நியூஜெர்சி, அட்லாண்டா, கேல்கரி, வான்கூவர், சிங்கப்பூர் என்று உலகம் முழுவதும் வைதீக ஆலயங்களை அமைத்து வேத கலாச்சாரத்திற்கு மறுமலர்ச்சி அளித்த ஆன்மீக சுடர். லட்சக்கணக்கான இளைஞர்களின் எதிர்காலத்திற்கு வழிகாட்டியாய் திகழும் ஒரே இளம் குரு. உலகிலேயே இணையதளத்தின் மூலம் அதிகமாக பார்க்கப்படும் ஆன்மீக குரு. அரசியல் துறையிலும் ஊடகத்துறையிலும் ஊடுருவியிருக்கும் நாத்திக ரவுடி கும்பல்களால் தொடுக்கப்பட்ட மத தாக்குதலையும் தாண்டி ஒப்பற்று ஒளிரும் ஆன்மீக ஒளி. அசைக்க இயலாத, என்றென்றும் நிலைத்திருக்கும் ஞான கல்ப விருட்சம். ஸ்வாகதம் ஆனந்தானுபவாஸ்வாதம் சர்வரோக நிவாரகம் வந்தே பாப விநாசக்தம் நித்யானந்தாய ஸ்வாகதம். நித்யமுக்தம் நிர்விகல்பம் தியானலோக பிரதீபகம் வந்தே சாந்தமயம் பந்தம் நித்யானந்தாய ஸ்வாகதம். ஆனந்தகந்த சஞ்சாரம் சர்வோபாதி விநிர்முக்தம் வந்தே ஞானாலயம் நாதம் நித்யானந்தாய ஸ்வாகதம். இன்றைய சொற்பொழிவின் தலைப்பு மனித தெய்வம், தெய்வ மனிதன். அற்புதமான தலைப்பு. ஒரே ஒரு கருத்து, ஒரே ஒரு கருத்தை 2 வார்த்தைகள் மூலமாக விளக்க முயற்சித்துள்ளோம். சொற்பொழிவின் சாரத்தையும் ஒரே ஒரு மேற்கோளின் மூலமாக, ஒரு பொன்மொழியின் மூலமாக சொல்ல வேண்டும் என்று நினைக்கின்றேன். பிறகு அந்த பொன்மொழிக்கான விளக்கம் இந்த சொற்பொழிவாக அமையும். நாம் நம்பினாலும் நம்பாவிட்டாலும், ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும், விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும், நாம் அனைவரும் கடவுள் சக்தியின் வடிவங்கள். நம் அனைவருக்குள்ளுமே கடவுள் சக்தி இயங்குகின்றது. நம் அனைவருக்குள்ளுமே கடவுள் சக்தி
இருக்கின்றது. நாம் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும், ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும், நம்பினாலும் நம்பாவிட்டாலும் இது சத்தியம். பல நேரங்களில் நமக்கு தெரிகின்ற விஷயங்கள் உண்மையாக இல்லாமல் போவதும், தெரியாத விஷயங்கள் உண்மையாக இருப்பதும் இயற்கையில் நடக்கும் ஒரு நிகழ்ச்சி. நமக்கு தெரியவில்லை என்பதற்காக நாம் கடவுள் சக்தியின் வடிவங்கள் என்பது பொய்யாக இருக்க முடியாது. நாம் கடவுள் சக்தி அப்படின்னு சொன்ன உடனே நமக்கு ஏற்படுற முதல் சந்தேகம், அப்படின்னா எனக்கு தெரிஞ்சிருக்கணுமே, எனக்கு அந்த மாதிரி தெரியலையே, நான் சாதாரண மனிதனாகத்தானே என்னை நினைக்கிறேன் நாம நினைக்கிறோம். மனிதன் என்பவன் கடவுளின் விதை. ஒரு ஆல மரம் எப்படி ஆல விதைக்குள்ளே இருக்கிறதோ அதேபோல் நம் எல்லோருக்குள்ளும் கடவுள் சக்தி என்கின்ற ஒரு விஷயம் பொதிந்து இருக்கிறது. விதை விருட்சமாவது போல் நாமும் இறை சக்தியாக மாற முடியும். நம் வாழ்க்கை ஆனந்தமயமாக மாற முடியும். முதலில் எடுத்ததும் நம்மால் நம்ப முடியவில்லை என்பதற்காக நம்முடைய வாழ்க்கையில் ஆனந்தம் இல்லை என்பதற்காக நமக்கு ஆனந்தமே நடக்காது, ஆனந்தமான ஒரு மனநிலையும் ஆனந்தமான ஒரு வாழ்க்கையும் சாத்தியமே இல்லை என்று நாம் நினைப்பது தவறு. நமக்கு தெரிகின்ற சில விஷயங்கள் பொய்யாக போவதும், தெரியாத விஷயங்கள் நிஜமாவதும் வாழ்க்கையில் இயற்கையாக நடக்கும் ஒன்று. சூரியன் கிழக்கே உதிக்கிறான் அப்படிங்கிறது ஒரு பொதுவான உண்மை. நாம விடிய காலையில் எந்திரிச்சதே இல்லை, சூரியன் உதிக்கிறத பார்த்ததே இல்லை அப்படிங்கிறதுக்காக அந்த சத்தியத்தை பொய்ன்னு சொல்ல முடியாது. நாம் எழுந்ததே இல்லை, நாம் பார்த்ததே இல்லை என்பது நம்முடைய தவறாக இருக்கலாம். ஆனால் நான் பார்த்ததே இல்லை என்பதற்காக, நாம் எழுவதே இல்லை என்பதற்காக சூரியன் கிழக்கில் உதிக்கிறான் என்கின்ற வார்த்தையே பொய் என்று சொல்வது தவறு. அதேபோல் நாம் உணரவில்லை என்பதற்காக நமக்குள் இறை சக்தி இல்லை என்று சொல்வது தவறு. நம் ஒவ்வொருவருக்குள்ளும், நம் எல்லோருக்குள்ளும் அளப்பரிய சக்தி, அளப்பரிய ஆற்றல், அளப்பரிய தெளிவு இருந்து கொண்டே இருக்கின்றது. உலகத்திலே தோன்றிய எல்லா ஞானிகளும், எல்லா மகான்களும், எல்லா குருமார்களும் இதையே திரும்ப திரும்ப மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நடைமுறை வாழ்க்கையில் நாம் அதை உணராமலேயே இருக்கின்றோம். காரணம் என்ன? ஞானிகள் சொல்கின்ற கருத்து ஒரு பக்கம், நம் நடைமுறை வாழ்க்கை இன்னொரு பக்கம். இரண்டிற்கும் ஏன் இந்த இடைவெளி என்பதை ஆராய்வதும், இந்த இடைவெளியை குறைக்கும் வழி என்ன என்பதை தெரிந்து கொள்வதும் தான் இன்றைய சொற்பொழிவின் நோக்கம். இந்த இரண்டையும் புரிந்து கொள்வதுதான் இன்றைய தியான சத்சங்கத்தின் அடிப்படை காரணம். தீராத நோயிலிருந்து விடுபட வேண்டுமா? பிரச்சனைகள் இல்லாத உறவுகள் வேண்டுமா? நிம்மதியான உறக்கம் வேண்டுமா? வாழ்க்கையில் மனத்தெளிவும் உற்சாகமும் அதிகரிக்க வேண்டுமா? ஆனந்த ஸ்புரண தியான முகாம் இவை அனைத்தையும் 2 நாட்களில் உங்களுக்கு அனுபவமாக்கி தருகிறது. நாம் வாழ்வில் அனுபவிக்கும் பிரச்சனைகளுக்கும் துக்கங்களுக்கும் காரணம் நம் உடலில் உள்ள 7 சக்தி மையங்களில் பதிந்திருக்கும் எதிர்மறை உணர்வுகளும் நாம் உருவாக்கி வைத்திருக்கும் எதிர்மறை மன அமைப்பும் தான். இதை மாற்றுவதற்கான தியான நுட்பங்களும் தியான பயிற்சிகளும் கற்றுத்தரப்படுகிறது. விழித்துக் கொள்ளுங்கள், ஆனந்தம் உங்கள் பிறப்புரிமை. ஆனந்தமயமான வாழ்க்கை உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறது. வாரந்தோறும் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் ஆனந்த ஸ்புரண தியான முகாம் நடைபெறுகிறது. நடைபெறும் இடம் நித்யானந்த தியான பீடம், கிரிவலப்பாதை, திருவண்ணாமலை. தொலைபேசி எண்கள் 7200003311, 7200003322.
தியான சத்சங்கம் என்கின்ற வார்த்தைக்கு நாம் சிறிது புரிந்து கொள்ள வேண்டும். தியான சத்சங்கம் வெறுமனே ஒரு ஆன்மீக சொற்பொழிவு அல்ல. ஆன்மீக சொற்பொழிவு என்பது நம்முடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு சில கருத்துக்களை தெரிந்து கொள்ளும் இடம், சில அறிவுரைகளை கேட்டுக்கொள்ளும் இடம். ஆனால் தியான சத்சங்கம் என்பது அறிவுரைகளை கேட்டுக்கொள்ளும் இடம் அல்ல. இந்த சத்தியங்களை வாழும் முறையை, நுட்பத்தை தெரிந்து கொள்ளும் இடம். எப்படி வாழ வேண்டும் என்று அறிவுரையாக தெரிந்து கொள்ளும் இடம் தியான சத்சங்கம் அல்ல. அதை எப்படி வாழ்வது என்கின்ற நுட்பமாக, அதாவது ஒரு சின்ன நடந்த சம்பவம். ஒரு அன்பர் என்கிட்ட வந்து சொன்னார், சாமி ஒரு 10 நாளைக்கு முன்னாடி புகைப்பிடிப்பதால் ஏற்படும் தீமைகளை பற்றிய ஒரு புத்தகத்தை படித்தேன், அதுக்கப்புறம் படிச்சப்புறம் விட்டுட்டேன்னு சொன்னார். நான் ரொம்ப ஆச்சரியத்தோட கேட்டேன், பரவாயில்லையே சிகரெட் பிடிக்கிறத விட்டுட்டீங்களா? இல்ல இல்ல சாமி, இந்த மாதிரி மனசை கெடுக்கிற புஸ்தகத்தெல்லாம் படிக்கிறத விட்டுட்டேன். சிகரெட் பிடிக்கிறத விடுறதுக்கு பதிலா இந்த மாதிரி புஸ்தகம் எல்லாம் படிக்கிறத விட்டுட்டேன்னு சொன்னாரு. நம்முடைய வாழ்க்கையிலையும் பெரும்பாலான நேரத்துல அறிவுரைகளை கேட்பதற்கு பதிலாக அறிவுரைகளை சொல்பவர்களை நம்முடைய வாழ்க்கையில் விட்டு விடுகின்றோம். இந்த நிகழ்ச்சி அறிவுரைகளை சொல்லும் நிகழ்ச்சி கூட கிடையாது. புகைப்பிடிக்காதீர்கள் என்ற சொல்கிற நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு. எப்படி மனதை பக்குவப்படுத்துவது என்கிற காட்டுகிற நிகழ்ச்சி தியான சத்சங்கம். புகைப்பிடிக்காதீர்கள் என்று அறிவுரையாக உபதேசமாக சொல்கின்ற நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு. எப்படி மனதை உயர்நிலையில் வைத்து தானாகவே புகைப்பிடிக்கும் பழக்கத்தை மறந்து விடுவது. புகைப்பிடிப்பது அப்படிங்கிறது ஒரு உதாரணமா சொல்றேன். பொதுவாகவே வாழ்க்கையில் இருக்க எல்லா தவறான வாழ்க்கை முறையையும் தானாகவே மறந்து விடுவது எப்படி, தானாகவே நம்முடைய வாழ்க்கையில் மறைவது எப்படி அப்படின்ற நுட்பத்தை தெரிந்து கொள்ளும் இடம்தான் தியான சத்சங்கம். மேற்கு நோக்கி செல்ல வேண்டும் என்றால் கிழக்கு நம்மை விட்டு விலக வேண்டும். மேற்கு நோக்கி சென்றால் கிழக்கு தானாகவே நம்மை விட்டு விலகும். இப்ப கிழக்கிலிருந்து விலக வேண்டும் அப்படின்னு முடிவு பண்ண பிறகு நாம் செய்ய வேண்டிய வேலை மேற்கை நோக்கி செல்ல வேண்டியது. கிழக்கோடு சண்டையிட்டால் கிழக்கிலிருந்து விலகி செல்ல முடியாது. மேற்கை நோக்கி செல்லும் பொழுது தானாகவே கிழக்கிலிருந்து ஒதுங்கி விடுவோம். அதேபோல் நம் உள்ளே இருக்கும் ஆனந்தத்தையும் உள்ளே இருக்கும் சக்தியையும் தேடி செல்லும் பொழுது வெளியிலே இருக்கும் ஆனந்தத்தை பற்றி அளவுக்கு மீறிய ஈர்ப்பு இருக்காது. வெளியில் இருக்கும் ஆனந்தத்தை அனுபவித்தாலும் கூட அதற்காக மற்றவர்களை நீங்கள் தொந்தரவு செய்ய மாட்டீர்கள். வெளியில் இருக்கிற ஆனந்தத்தை விட உள்ள இருக்கிற ஆனந்தம் ஆழமானது என்று ஒருவருக்கு புரிந்துவிட்டால், ஒருவரால் அதை உணர்ந்து கொள்ள முடிந்துவிட்டால், வெளியில் இருக்கும் ஆனந்தத்திற்காகவும் வெளியில் இருக்கும் ஒரு விஷயத்திற்காக மற்றவர்களை ஒரு காலம் அவர் தொந்தரவு செய்ய மாட்டார். நமக்கு வெளியில இருக்கிற ஆனந்தத்து மேல ஈர்ப்பு இருக்கிற வரைக்கும் தான் வெளியில இருக்கிற மக்களை மற்றவர்களை எல்லாம் தொந்தரவு செய்து மற்றவர்களுக்கு எல்லாம் தீங்கு விளைவித்தும் அந்த ஆனந்தத்தை அடைய வேண்டும் அப்படிங்கிற ஒரு விருப்பம் ஏற்படும். ஆனா உள்ளுக்குள் இருக்கும் ஆனந்தம் அதைவிட ஆழமானது, அதைவிட அதிகமானது என்கின்ற தெளிவு நமக்கு வரும் பொழுது இயற்கையிலேயே ஸ்வபாவத்திலேயே மற்றவர்களை வருத்தி அடைகின்ற ஆனந்தத்தை அடைய மாட்டோம். மற்றவர்களுக்கு துக்கம் கொடுத்து நாம் அடைய வேண்டிய ஆனந்தத்தை அடைய மாட்டோம். முதல்ல வாழ்க்கையில் நாம் உணர வேண்டியது, நமக்குள் அளப்பரிய சக்தியும் அளப்பரிய ஆனந்தமும் எப்போதும் இருக்கின்றது. நமக்குள்ள இருக்கிற சக்தியையும் ஆனந்தத்தையும் உணர்ந்தவனைத்தான் ஞானி என்று சொல்கின்றோம். தெய்வ மனிதன், மனித தெய்வம். தனக்குள் இருக்கும் தெய்வீகத்தன்மையை உணர்ந்த மனிதன் தெய்வ மனிதன். தனக்குள் இருக்கும் தெய்வீகத்தை உணராத தெய்வம் மனித தெய்வம். அதாவது தான் மனிதன்தான் என்று நினைத்துக் கொண்டிருப்பவன் மனித தெய்வம். மனிதன் இல்லை, நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். தன்னை மனிதன் என்று நினைத்தாலும் கூட அவன் மனிதன் அல்ல. ஒரு காலத்திலே உலகம் தட்டையானது, பூமி தட்டையானது என்கின்ற கருத்து எல்லோருக்கும் இருந்தது. மக்கள் நினைத்துக் கொண்டிருந்தார்கள் என்பதற்காக பூமி தட்டையாக இருந்து விடவில்லை. கண்டுபிடிப்பதற்கு முன்பும் கண்டுபிடிப்பதற்கு பின்பும் உலகம் உருண்டையாகத்தான் இருந்தது.
அதேபோல் நமக்குள் இருக்கும் தெய்வ சக்தியை தியானத்தின் மூலமாக கண்டுபிடிப்பதற்கு முன்பும் கண்டுபிடித்த பின்பும் நமக்குள் கடவுள் சக்தி இருந்து கொண்டுதான் இருக்கின்றது. ஒரு சின்ன சாய்ஸ் நமக்கு இருக்கு. ஒரே ஒரு சாய்ஸ் தான் இருக்கு. ஒண்ணு, நமக்குள்ள இருக்கிற சக்தியை உணர்ந்து ஆனந்தமாக வாழ்க்கையை கழிப்பது, இல்லை உணராமலே வெறுமனே மேம்போக்காக வாழ்க்கையை செலவழிப்பது. இந்த ரெண்டு தான் வாய்ப்பு. நமக்கு இருக்கிற சக்திய, நமக்குள்ள இருக்கிற தெய்வீகத்தை உணர்ந்து உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் ஆனந்தமாக வைத்திருப்பது ஒரு வாழ்க்கை முறை. அதை உணராமல் உடல் ரீதியாகவும் நம்மை வருத்திக் கொண்டு, மன ரீதியாகவும் நம்மை வருத்திக் கொண்டு, ஆன்மீக ரீதியாகவும் துக்கத்தில் இருக்கின்ற வாழ்க்கை அடுத்த முறை. நமக்குள் இருக்கும் அளப்பரிய சக்தியை உணராதவரை சரீரம் ரோகமயம், மனம் சோகமயம், ஆன்மா துக்கமயம். நமக்குள் இருக்கும் சக்தியை உணராதவரை நம்முடைய உடல் வெறும் ரோகமயமாகத்தான் இருக்கும், வியாதிகளின் வடிவமாகத்தான் உடல் இருக்கும். நமக்குள் இருக்கும் தெளிவை உணராதவரை மனம் சோகமயமாகத்தான் இருக்கும். காரணம், நமக்கெல்லாம் நம்ம இருக்கிற சோகத்துக்கெல்லாம் வெளியில 1000 காரணம் சொல்லுவோம். ஆனா எந்த காரணமும் காரணம் இல்லை. நமக்கு வருகின்ற வியாதிகளுக்கு நாம வெளியிலிருந்து 1000 காரணம் சொல்லுவோம். ஐயா ஏங்க ஏன் இருமறீங்க, ஏன் தும்மறீங்கன்னு கேட்டா, இல்லை சாமி நேத்து குளிர் தண்ணி குடிச்சேன், நேத்து மழையில நனைஞ்சேன், நேத்து தயிர் சாதம் சாப்பிட்டேன், ஏதாவது ஒரு காரணம் சொல்வீங்க. ஆனால் இந்த காரணங்கள் எல்லாம் உண்மையில் ரோகத்திற்கு காரணம் அல்ல. உண்மையில வியாதிக்கு காரணம் என்னன்னா நமக்குள்ள இருக்கிற அந்த நோய் எதிர்ப்பு சக்தி குறையுது. அப்படி இல்லைன்னா கேன்சர் வருவதற்கான காரணங்களுடைய உயிர்கொல்லிகள் கூட, கிருமிகள் கூட எப்பொழுதும் இந்த காற்றிலே மிதந்து கொண்டுதான் இருக்கு. எல்லா வியாதிகளுக்கான கிருமிகளும் காற்றிலே எப்பொழுதும் இருந்து கொண்டேதான் இருக்கு. நம்ம உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கிற வரைக்கும் அந்த வியாதி நம்மை தொடுவதில்லை. நோய் எதிர்ப்பு சக்தி குறையும் பொழுது உடனே வியாதி நமக்கு வருகின்றது. அதனால நமக்கு வருகின்ற வியாதிக்கு வெளியில காரணம் இருக்குன்னு நினைக்காதீங்க, நமக்கு உள்ள முதல்ல காரணம் இருக்கு. அதே மாதிரி மனம் சோகமயம். நம்ம வாழ்க்கையில யாரையாவது ஐயா நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவோம் உடனே? முதல்ல மாதிரி இல்ல சாமி, முதல்ல மாதிரி இல்ல. இந்த முதல்ல மாதிரி இல்ல அப்படிங்கிறது எல்லாருமே சொல்கின்ற ஒரு விடை. நம்முடைய வாழ்க்கையிலே யாரை கேட்டாலும் ஏதாவது ஒரு விதத்திலே சோகம், ஏதாவது ஒரு விதத்திலே துக்கம், ஏதாவது ஒரு காரணம். ஒருத்தரை கேட்டா சாமி எனக்கு குழந்தை இல்லை அதுதான் துக்கம். இன்னொருத்தரை கேட்டா சாமி எனக்கு குழந்தை இருக்கிறான் அவன் தான் என் துக்கமே காரணம். ஒருத்தருக்கு குழந்தை இருக்கிறாங்கன்றது துக்கம், இன்னொருத்தருக்கு குழந்தை தான் துக்கத்துக்கு காரணம். ஒருத்தருக்கு சாமி எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை அதான் துக்கத்துக்கு காரணம். இன்னொருத்தர் கேட்டா எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அதுதான் துக்கத்துக்கு காரணம். யாரை கேட்டாலும் ஏதோ ஒரு காரணத்தை சொல்கின்றோமே தவிர மொத்தமாக வாழ்க்கை சோகமயம் என்பதில் எல்லோருமே ஒப்புக்கொள்கின்றோம். மனம் சோகமயமாக இருப்பதை எல்லோருமே ஏற்றுக்கொள்கின்றோம். ஒருத்தர் கேட்டா எனக்கு இன்னும் பதவி கிடைக்கல அதுதான் சாமி சோகமா இருக்கு. இன்னொருத்தர் கிடைச்ச பதவியை காப்பாத்தி வச்சுக்கிற கவலை இருக்கு. ஏதாவது ஒரு விதத்திலே மனம் சோகமயமாக இருக்கின்றது. மனம் சோகமயமாக இருப்பதற்கு வெளியிலிருந்து எந்த காரணமும் இருக்க முடியாது. நாமெல்லாம் நினைக்கிறோம் வெளியிலிருந்து காரணம், இதுதான் காரணம் அதுதான் காரணம். வெளி உலக காரணம் ஒரு காரணமாக இருந்தால், ஒரு உதாரணம் சொல்லணும், சின்ன உதாரணம் சொல்லணும்னா, இப்போ உங்களுக்கு வந்து குழந்தை இல்லை அப்படிங்கிறதால துக்கம்னு சொல்றீங்க. குழந்தை இல்லாதனால தான் துக்கம்ன்றது உண்மையா இருந்தா அப்ப குழந்தை இருக்கிறவங்க துக்கம் இல்லாம இருக்கணுமே. அவங்களும் துக்கம் இல்லாம இருக்கிற மாதிரி தெரியல. உங்களுக்கு திருமணம் ஆகாதனால துக்கம்னு நீங்க நினைக்கிறீங்க. இப்ப திருமணம் ஆனவர் நிம்மதியா இருக்கு அந்த மாதிரியும் தெரியல. வெளியிலிருந்து காரணம் வருவது உண்மையாக இருந்தால் அப்ப அந்த காரணம் பூர்த்தியான ஒருவர் ஆனந்தமாக இருக்க வேண்டும் அல்லவா? அதுவும் இல்லை. அப்படின்னா ஆழ்ந்து பார்த்தீர்களானால் புரியும், சோகம் என்பது வெளியில் இருக்கின்ற ஒரு நிகழ்ச்சியினால் நடப்பது அல்ல, நமக்குள் இருக்கும் உணர்ச்சியினால் நடக்கும் விஷயம். எந்த ஒரு நிகழ்ச்சியையும்
நம்முடைய உணர்ச்சி எப்படி இருக்கிறதோ அதை வைத்து தான் எடுத்துக்கொள்வோம். ஒரே நிகழ்ச்சியை நாம் சோகமாகவும் எடுத்துக்கொள்ளலாம், ஆனந்தமாகவும் எடுத்துக்கொள்ளலாம். மன அழுத்தம் உங்களை வாட்டுகிறதா? எதிர்காலத்தை பற்றிய பயம் அதிகரிக்கிறதா? கடந்த கால நினைவுகளால் அவதிப்படுகிறீர்களா? உங்களுடைய இந்த எல்லா பிரச்சனைகளுக்கான மூல காரணம் சிறு வயதிலிருந்தே உங்களுக்குள் உங்களை சுற்றி இருக்கும் சமூகத்தால் உருவாக்கப்பட்ட எதிர்மறையான மன அமைப்பு. நித்யானந்த ஸ்புரண தியான அனுபவ முகாம் உங்களின் எதிர்மறையான மன அமைப்பை மாற்றுவதற்கான சக்தி வாய்ந்த தியான முறைகளும் தியான பயிற்சிகளும் இத்தியான முகாமில் அளிக்கப்படுகிறது. இந்த 4 நாட்களும் உங்களுக்குள்ள இருக்கிற அந்த லேயர் பை லேயரான சம்ஸ்காரங்களை ஆழ்ந்து வெளியில் எடுக்கிறது தான் செய்ய போறேன். நீங்கள் பிறந்த போது இருந்த அதே கபடமில்லாத ஆனந்த உணர்வை திரும்ப பெற நித்யானந்த ஸ்புரண தியான முகாம் ஒரு அரும்பெரும் வாய்ப்பு. சின்ன கதை, நம்முடைய இந்த கதவித்திர காற்று வரட்டும் புத்தகத்துல வந்திருக்கிற ஒரு கதை. ஒரு வயதான பெண்மணி வருடம் முழுவதும் துக்கத்திலேயே இருப்பாள். வருடம் முழுவதும் புலம்பிக் கொண்டே இருப்பாள். காரணம் என்னன்னா, ஒரு மகன் உப்பு வியாபாரம் செய்கின்றான், இன்னொரு மகன் பானை வியாபாரம் செய்கின்றான். உப்பு வியாபாரம் செய்பவனுக்கு மழை வருகிற காலத்திலெல்லாம் அந்த உப்பு கரைஞ்சு கரைஞ்சு போகுமே என்ற துக்கம். ஐயோ, உப்பு வியாபாரம் ஆச்சு, மழை வந்தா அவனுடைய வியாபாரம் சரியா நடக்காதே அப்படிங்கிற துக்கம் இந்த அம்மாவுக்கு. இன்னொரு பக்கம் இன்னொரு மகன் இன்னொரு வியாபாரம் செய்கின்றான். அவனுக்கு மழை வரலன்னா தான் வியாபாரம் நடக்கும். மழை வந்தாலும் துக்கம், மழை வரவில்லை என்றாலும் துக்கம். 2 விதமான வியாபாரம் செய்கிற மகன்கள். மழை வருகிற காலத்திலெல்லாம் ஒரு மகனை நினைத்தும், மழை வராத காலத்திலெல்லாம் இன்னொரு மகனை நினைத்தும் துக்கப்படுறதே அந்த அம்மாவுடைய ஸ்வபாவம், அந்த அம்மாவுடைய இயல்பு. மழை வரும் பொழுதெல்லாம் ஐயோ, நம்முடைய மகனுக்கு உப்பு வியாபாரம் ஒழுங்கா நடக்காதே, உப்பெல்லாம் கரைஞ்சு போகுமே அப்படிங்கிற துக்கம். மழை வராத பொழுதெல்லாம் ஐயோ, இன்னொரு மகனுடைய வியாபாரம் ஒழுங்கா நடக்காதே, அவனுக்கு குல்லா வியாபாரம். மழை வந்தா தானே குல்லா விற்கும், குடை விற்கும் அப்படின்னு அவனை பத்தி கவலை. இந்த 2 காலத்திலுமே யாராவது ஒரு மகனை பற்றி நினைத்துக் கொண்டு அந்த பெண்மணி கவலையாக இருப்பது வழக்கம். அந்த அம்மா அந்த ஊருக்கு வந்த ஒரு ஞானியை போய் பார்க்குறாங்க. சாமி, இந்த மாதிரி கவலையாவே இருக்கு அப்படின்னு. ஞானி கேட்கிறார். கேட்டு காரணத்தை விசாரிச்சுட்டு சிரிக்கிறார். அம்மா, உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா நீங்க வருடம் முழுக்க ஆனந்தமா இருக்க முடியும். மழை வரும்பொழுதெல்லாம் ஆஹா, ஒரு மகனுக்கு வியாபாரம் நல்லா நடக்குதுன்னு நினைச்சு ஆனந்தப்படலாம். வராத பொழுதெல்லாம் ஆஹா, இன்னொரு மகனுக்கு வியாபாரம் நல்லா நடக்குதுன்னு நினைச்சு ஆனந்தப்படலாம். அப்படியும் எடுத்துக்கலாம். இல்ல 2 நேரத்திலையும் வியாபாரம் நடக்காத மகனை நினைத்து கவலைப்படலாம். நம்முடைய வாழ்க்கையிலையும் நடக்கின்ற நல்ல நிகழ்ச்சிகளை மீண்டும் மீண்டும் சிந்தித்து வாழ்க்கையை ஆனந்தமாக்கவும் முடியும். இல்ல நடக்காத, நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறாத ஆசைகளை நினைத்து வாழ்க்கையை துக்கமயமாக்கவும் முடியும். உடனே நம்ம மனசுல வர்ற அடுத்த கேள்வி, எங்க சாமி நல்லது நடக்குது? எல்லாமே துக்கமாத்தான சாமி நடக்குது, எல்லாமே கெட்டதாத்தான சாமி நடக்குது. நம்ம மனசுல வர்ற அடுத்த கேள்வி. உண்மையிலேயே கண்களை திறந்து பாருங்கள், தெளிவான பார்வையோடு வாழ்க்கையை பாருங்கள். நம்முடைய வாழ்க்கையில் எல்லாமே துக்கமயமாக அமைந்து விடுவதில்லை. துக்கத்தை தேடி தேடி துக்கத்திலேயே ஒரு ருசியை நாம் கண்டுவிட்டதனால்தான், துக்கப்படுவதிலேயே ஒரு சுகத்தை நாம் கண்டுவிட்டதனால்தான், துக்கத்தை நமக்கு அளிக்கக்கூடிய, துக்கத்தை நமக்குள் உருவாக்கக்கூடிய நிகழ்ச்சிகளைத்தான் மீண்டும் மீண்டும் நம்முடைய மனம் நமக்குள் எடுத்து வருகின்றது. அதாவது துக்கப்படுவது அப்படின்னு நம்ம முடிவு பண்ணிட்டதுனால துக்கத்தை நமக்குள் உருவாக்கக்கூடிய நிகழ்ச்சிகளையே நம்முடைய மனதிற்குள்ள எடுத்துட்டு வர்றோம். மீண்டும் மீண்டும் துக்கத்தை நமக்கு ஏற்படுத்தும் செய்திகளையே கேட்கின்றோம். ஒரு வினாடி அது நல்லதுன்னு தோணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்? சரி, பரவாயில்ல, அது அப்படித்தான்ப்பா, விட்டுரு. ஆனா ஒரு சின்ன கெட்டது நடந்தாலும் அந்த கெட்டதோடு நாம் விடுவதில்லை. அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்து என்ன நடக்க போகுதோ, அதுக்கப்புறம் என்ன ஆகுமோ, அதுக்கப்புறம் என்ன ஆகுமோ அப்படின்னு அதை பூதாகரமாக்கி நம்முடைய மனதிலே கற்பனைகளை வளர்த்து மிகச்சிறிய தீமையை கூட மிகப்பெரிய தீமையைப் போல நம்முடைய மனதில் நாம் நினைத்து கொண்டு அதுக்கப்புறம் இயற்கையிலே என்ன பண்ணுவோம்?
ஆழமான துக்கத்தை நமக்குள் நாமே உருவாக்கிக் கொள்கின்றோம். ஒரு சின்ன உதாரணம் சொல்லணும்னா, ஏதாவது ஒரு டிவி சீரியல்ல, டிவி நிகழ்ச்சியில வில்லன் மாதிரி வர்ற ஒரு கணவனை டிவியில பார்த்துருப்போம். நம்ம வீட்டுக்காரர் ஏதாவது ஒரு நாள் ஆஃபீஸ்லேருந்து லேட்டாக வந்திருப்பார். அவர் ஏன் லேட்டாக வந்தார்ன்ற காரணத்தையே விசாரிக்க மாட்டோம். அந்த டிவியில் பார்த்த வில்லனை அப்படியே இவர் மேலே ப்ரொஜெக்ட் பண்ணி அந்த வில்லன் மாதிரியே இவர் பிஹேவ் பண்ணுறதா நம்மளை நாமளே கற்பனை பண்ணிக்கிட்டு அவர்கிட்ட உடனே சண்டை போட ஆரம்பிச்சிருவோம். அவர் என்ன பண்ணுவார், அவர் டிவியில் ஏதாவது ஒரு வர்ற அந்த அடக்குமுறை செய்கிற ஒரு பெண்மணியை பார்த்துருப்பார். அவர் உடனே நீங்கள் கேட்கறதுக்கு பதில் சொல்லாமலே என்ன பண்ணுவார், என்ன நீ அடக்கறியா, நான் என்ன பண்ணுறேன் பார் அப்படின்னு அவர் ஒரு பக்கம் மேலே எந்திரிப்பார். நாம் எதை நம்முடைய வாழ்க்கையில் பார்க்கணும்னு நினைக்கிறோமோ அதைத்தான் பார்க்கிறோம். நிஜமாக நடக்கிற விஷயங்களை பார்ப்பதில்லை. ரெண்டு விஷயம் இருக்கு. நடக்கிறதெல்லாம் பார்த்துட்டு முடிவுக்கு வர்றது, ஏற்கனவே முடிவுக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் நடக்கிற விஷயங்களை பார்க்கறது. ஏற்கனவே ஒரு முடிவுக்கு வந்துட்டு நடக்கிற விஷயங்களை பார்க்கறது அப்படிங்கிறது பச்சை கண்ணாடி போட்டுட்டு உலகத்தை பார்க்குற மாதிரி. விஷம் குடித்தால் எப்படி உடல் அழிவடைகின்றதோ அதே போல் இந்த சுய பச்சாதாபத்தை ஏற்படுத்திக் கொள்ளும் வார்த்தைகள் உங்கள் மனதை அழித்துவிடும். சுய பச்சாதாபத்தை ஏற்படுத்திக் கொள்ளும் வார்த்தைகள், நான் எதை தொட்டாலும் விளங்காது, நான் என்ன செய்தாலும் சரியாக நடக்காது, நான் எந்த வியாபாரத்தில் சென்றாலும் உருப்படாது என்று நம்மை நாமே தாழ்த்திக் கொள்ளும், நம்மை நாமே அழித்துக் கொள்ளும் இந்த வார்த்தைகள் விஷம் குடிப்பதற்கு சமம். இந்த வார்த்தைகளை நீங்கள் உபயோகிக்க உபயோகிக்க ஒரு சின்ன விஷயம், உங்க வாழ்க்கையில் நடக்கிற ஒரு சின்ன தடங்கள் கூட மிகப்பெரிய தோல்வியைப் போல உங்கள் மனதிற்கு தோன்றும். முதல்ல ஒரு 1000 ரூபாய் நஷ்டம் ஏற்பட்டால் துக்கம் வர ஆரம்பிக்கும். ஆனால் அந்த துக்கம் வரும்பொழுது நீங்கள் ஏற்படுத்துகின்ற எண்ண பதிவுகள், அந்த துக்கம் வரும்பொழுது ஒரு எண்ண பதிவை ஏற்படுத்தி வைப்பீங்க. நான் எதை தொட்டாலும் உருப்படாது, நான் தொட்டா இப்படித்தான் நடக்குது, நான் என்ன தொட்டாலும் ராசியே இல்லை அப்படின்னு உங்களுக்கு நீங்களே ஒரு சுய பச்சாதாபத்தை ஏற்படுத்தி வைத்துக் கொள்வீர்கள். அந்த சுய பச்சாதாபத்தை ஏற்படுத்தி வைத்துக் கொண்ட பிறகு 1000 ரூபாய் நஷ்டம் ஆக வேண்டாம், ஒரு 100 ரூபாய் நஷ்டமானாலே அதே வார்த்தைகளை மீண்டும் மீண்டும் சொல்லி உங்களுடைய துக்கத்தை நீங்கள் அதிகமாக்கிக் கொள்வீர்கள். அதுக்கு பிறகு 10 ரூபாய் நஷ்டமானாலே திரும்பவும் அதே வார்த்தையை உங்களுக்கு நீங்களே சொல்லுவீங்க, ஐயோ இப்படியே நடந்துட்டு இருக்கே அப்படின்னு. அதுக்கப்புறம் நஷ்டமே ஆக வேண்டாம், இயற்கையாவே மந்தமா இருக்கும். கவலை என்பது, சோகம் என்பது ஒரு மனப்பழக்கம். நமக்குள் இருக்கும் தெளிவு, நமக்குள் இருக்கும் ஞானம் நமக்கு புரியாத வரை எந்த துக்கத்தில் ஆழ்ந்தாலும் அந்த துக்கத்திலிருந்து மீண்டும் நம்மால் எழுந்து வருகின்ற அந்த சுயமான தற்காப்பு சக்தி நமக்குள் இருக்கிறது என்று நாம் உணர்ந்து கொள்ளும் வரை நம்முடைய மனம் சோகமயமாகத்தான் இருக்கும். நல்லா நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம், உடல் ரோகமயம். எது வரைக்கும் நமக்குள்ள நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கிறது அப்படின்னு நமக்கு தெரியாத வரைக்கும், அந்த சக்தி இனிமையாக இயங்குவதற்கு நாம் ஒத்துழைக்காத வரை உடல் ரோகமயம். ஏதாவது ஒரு வியாதி இருந்துகிட்டே இருக்கும். நமக்குள்ள ஒரு நோய் எதிர்ப்பு சக்தி எப்போதும் இருக்கிறது என்பதை தெரிந்து கொண்டு நமக்குள்ள இருக்கிற அந்த நோய் எதிர்ப்பு சக்தியை முழுமையாக இயக்குவதற்கான ஒத்துழைப்பான தியானத்தை செய்ய ஆரம்பித்தோமானால் இயற்கையிலேயே உடல் ஆனந்தமயமாக மாறிவிடும். அதேபோல் நம்முடைய மனம் எத்தனை முறை துக்கத்தில் ஆழ்ந்தாலும் நம்மை நாமே நம்மால் எழுப்பிக் கொள்ள முடியும், நம்மை நாமே நம்மால் ஸ்திரமாக்கிக் கொள்ள முடியும் என்கின்ற நம்பிக்கை நமக்கு வந்துவிட்டால் மனதிற்குள் சோகமயமாக இருக்க மாட்டோம். உண்மையிலேயே நம்ம உடம்புல எப்படி நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கோ அதே மாதிரி மனதிற்கு துக்க எதிர்ப்பு சக்தின்னு ஒன்று இருக்கு. துக்க எதிர்ப்பு சக்தின்னு ஒன்று இருக்கு. அதனால தான் மீண்டும் மீண்டும் இத்தனை துக்கம் வந்தாலும் நாம் உயிருடன் இருக்கின்றோம். மனதுக்கு மட்டும் துக்க எதிர்ப்பு சக்தி இல்லாமல் இருந்தா எப்பொழுதோ நாம் எல்லாம் மனமுடைந்து அல்லது வாழ்க்கையிலிருந்து துக்கமயமாகி டிப்ரெஷனில் விழுந்திருப்போம், மன உளைச்சலில் விழுந்திருப்போம். நம்முடைய ஒவ்வொருவருடைய மனத்துக்குமே துக்க எதிர்ப்பு சக்தி என்பது இயற்கையிலேயே இருக்கின்றது, சுபாவத்திலேயே இருக்கின்றது. ஆனால் நாம தான் அதை நம்புறதும் இல்லை, அந்த சக்தியை வேகமாக்குறதுக்கான வழியை தேடுறதும் இல்லை. உடலில் இருக்கின்ற நோய் எதிர்ப்பு சக்தியை உயிர்ப்பிப்பதற்கு, அதை இயக்குவதற்கு தியானம் ஒரு அடிப்படையான தேவை. மனதில் இருக்கின்ற துக்க எதிர்ப்பு சக்தியை இயக்குவதற்கு, அதை வேகமாக்குவதற்கு, அதை உத்வேகப்படுத்துவதற்கு
ஞான கருத்துக்களை கேட்பதும் படிப்பதும் ஒரு அற்புதமான முறை. மீண்டும் மீண்டும் தன்னம்பிக்கை அளிக்கக்கூடிய, நம்முடைய வாழ்க்கையை பற்றி நமக்கு விளக்கக்கூடிய, நம்முடைய வாழ்க்கையை வாழும் முறையை பற்றி நமக்கு சொல்லக்கூடிய கருத்துக்களை கேட்பதும் கருத்துக்களை படிப்பதும் இது போன்ற தியான சத்சங்க நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதும் நம்முடைய மனதிலே துக்க எதிர்ப்பு சக்தியை அதிகமாக்கும் முறையாகும். நம்முடைய மனதுக்குள்ள இயற்கையிலேயே இருக்கின்ற துக்க எதிர்ப்பு சக்தியை தூண்டி விடுவது. கீதை மிக அழகாக சொல்கிறது, உத்தரேத் ஆத்மனாத்மானம் ஆத்மானம் அவசாதயேத். நம்மை நாமே மீண்டும் மீண்டும் எழுப்பிக் கொள்ள வேண்டும். நம்மை நாமே துக்கத்திலிருந்து எழுப்பிக் கொள்வதுதான் நமக்கு நாம் செய்து கொள்ளும் மிகப்பெரிய உதவி. விழறது தப்பு இல்லை, விழுந்தே கிடக்கிறது தான் தப்பு. வாழ்க்கையினாலே எல்லாருமே விழுவோம், விழாதவர்கள் யாரும் கிடையாது. விழலைன்னா நடக்கவே கற்றுக்க முடியாது. விழாமல் ஒரு குழந்தை நடக்க கற்றுக்கொண்டிருக்கிறதுன்னு சொல்ல முடியுமா? முடியாது. விழுந்தால் மட்டும்தான் நடக்க கற்றுக்கொள்வோம். 10 முறை தடிக்கு விழாத ஒரு குழந்தை நடக்க பழகவே முடியாது. அதே மாதிரி விழுவதில் தவறில்லை, வாழ்க்கையில் விழுவது சகஜம். ஆனால் விழுந்தே கிடப்பது தான் தவறு. விழுந்தே கிடப்பது தான் தவறு. அந்த விழுந்தே கிடக்காமல் மீண்டும் மீண்டும் ஊன்றுகோல் வைத்து எழுந்து கொள்வது போலே நம்முடைய மனம் கீழ்நிலைக்கு, துக்க நிலைக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். இதுதான் காரணத்தை பற்றி கவலைப்படாதீர்கள். காரணத்தினால் மனத்தில் துக்கம் வருவதில்லை. மனதில் துக்கம் வருவது அப்படிங்கிறது ஒரு மனப்பழக்கம். வெளிக்காரணத்தினால தான் துக்கம் வருதுன்னு நினைக்காதீங்க. நமக்கு உள்ள இருக்கிற மன நிலையினால் தான் துக்கம் வருது. எப்பேற்பட்ட வெளிக்காரணம் இருந்தாலும் மனதை மேல்நிலையில் வைத்திருப்பது சாத்தியம். எப்பேற்பட்ட மாட மாளிகையில் எல்லா விதமான சுகத்தோடையும் இருந்தாலும் மன உளைச்சலுக்குள்ள இருக்கிறதும் சாத்தியம். அதாவது உலகத்தில் எல்லா விதமான சுகத்தோடையும் பெரிய மாட மாளிகை கூட கோபுரத்தில் இருந்தும் கூட துக்கத்தில் இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. அப்படி இல்லாமல் சாதாரண எளிமையான வாழ்க்கையிலேயே ஆனந்தமயமாக இருப்பவர்களும் இருக்கிறார்கள். துக்கமோ ஆனந்தமோ வெளியில் இருக்கும் சூழ்நிலையை பொறுத்தது அல்ல, உள்ளுக்குள் இருக்கும் மனநிலையை பொறுத்தது. சூழ்நிலையை பொறுத்தது அல்ல, மனநிலையை பொறுத்தது. அப்படிங்கிறது தான் நம்ம அடிப்படையாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். இந்த ஞான கருத்துக்களை மீண்டும் மீண்டும் நம்முடைய வாழ்க்கையை மேலெடுத்து வரும் இந்த ஞான கருத்துக்களை உத்வேகத்தோடும் தன்னம்பிக்கையோடும் உற்சாகத்தோடும் நமக்குள் ஏற்றுக்கொள்வோமானால், நமக்குள் நாம் வளர்த்து கொள்வோமானால், துக்க எதிர்ப்பு சக்தி நம்முடைய மனதிற்கு அதிகமாகும். நோய் எதிர்ப்பு சக்தியை போல துக்க எதிர்ப்பு சக்தி ஒரு மனிதனுக்கு அடிப்படையான அவசியம். ஒரு சின்ன கதை. ஒரு குருவும் சீடனும் ஆற்றுல குளிக்க போனாங்களாம். சீடன் திடீர்னு தவறி ஆற்றுல விழுந்துட்டான். கத்துறான், குருவே காப்பாற்றுங்கள் காப்பாற்றுங்கள்னு கத்துறான். குரு சொல்றாரு, முட்டாள் எழுந்துல்னு சொல்றாரு. சீடன் சொல்றான், ஐயோ குருவே காப்பாத்துங்க காப்பாத்துங்க, ஏதோ சொல்றீங்களே காப்பாத்துங்க. குரு சொல்றாரு, உன்னால உன்னை காப்பாத்திக்க முடியும், எந்திரிச்சு நில்லுன்னு சொல்றாரு. சீடன் கத்துறான், குருவே உங்க வேதாந்தெல்லாம் அப்புறம் பேசுங்க, உங்க அறிவுரையெல்லாம் அப்புறம் சொல்லுங்க, முதல்ல என்னை காப்பாத்துங்க. குரு ரொம்ப சத்தமா கத்துறாரு, எழுந்து நில்லப்பா அப்படின்னு. அவர் கத்தன வேகத்துல இவன் பயந்து போய் எழுந்து நிக்கிறான். நின்று பார்த்தா தண்ணி முட்டியாளம் தான் இருக்கு. எந்திரிச்சு நின்ன பிறதான் தெரியுது தண்ணி முட்டிக்கால ஆழம் தான் இருக்கு அப்படின்னு. நம்முடைய வாழ்க்கையிலும் உண்மையிலேயே பெரும்பாலான நேரத்தில் சிறிய சிறிய பிரச்சனைகளிலேயே நாம் விழுந்து விடுகின்றோம். எந்திரிச்சு நிற்கும் போதுதான் தெரியும் அந்த பிரச்சனையே மொத்தம் முட்டிக்கால அளவு ஆழம் தான் அப்படின்னு. முட்டி அளவு ஆழம் தண்ணியில விழுந்து தத்தளிக்கின்ற சீடனை போல நாமும் சிறு சிறு பிரச்சனைகளுக்குள் மாட்டிக்கொண்டே கீழே விழுந்து தத்தளிக்க ஆரம்பித்து விடுகின்றோம். உண்மையிலேயே நம்மளை அழிக்கிற அளவுக்கு பிரச்சனைகள் நம்ம வாழ்க்கையில வர்றதே இல்லை. அதாவது பிரச்சனைகள் வருவதற்கு கூட ஒரு அடிப்படையான வாழ்க்கை முறை தேவைப்படுகிறது. நம்ம வாழ்க்கை முறைக்கெல்லாம் பொதுவா பார்த்தீங்கன்னா நம்மை அழிக்கின்ற அளவுக்கு பிரச்சனைகள் வருவதே இல்லை. ஆனா இருக்கின்ற சில பிரச்சனைகளையே பூதாகரமாக மாற்றி
பூதாகரமாக காட்டி நம்முடைய வாழ்க்கையே இழந்தது போன்ற ஒரு மன அமைப்பை ஏற்படுத்தி கொள்வது நம்முடைய மனத்தோட பழக்கமாக ஆயிப்போச்சு. அதுலேயும் பொதுவாகவே 4 திசைகளிலிருந்தும் துக்கத்தை தருகின்ற எண்ணங்களையும் துக்கத்தை தருகின்ற செய்திகளையும் தான் திரும்ப திரும்ப கேட்டுகிட்டே இருக்கிறோம். நம்முடைய மனசுக்கு இருக்கிற ஒரு பெரிய பழக்கம் என்னன்னா, ஒரு கெட்ட பழக்கம், யாராவது ஒருத்தர் கெட்டு போனாங்கன்னு சொல்றதை கேட்டால் நமக்கு ஒரு ஆனந்தமான சுகம். யாராவது ஒருத்தருக்கு ஒரு துக்கம் வந்துருச்சுன்னா அதை கேட்கறதுல ஒரு இனிமை நமக்கு. வெளியில வாயில வேணா சொல்லுவோம், அப்படியா அப்படி ஆயிடுச்சா அப்படின்னு. மனசுக்குள்ள ஆகட்டும் படட்டும், என்னென்ன பண்ணியிருக்கான் இவனுக்கு இது வேண்டும். அதாவது மேம்போக்கா வேணுமானா ஒரு சோகத்தை காமிப்புமே தவிர, ஒருத்தர் துக்கத்தில் இருக்கார் ஒருத்தர் சோகத்தில் இருக்காருன்னா அந்த செய்தி நமக்கு ஒரு குரூரமான இனிமையை. அதனாலதான் என்ன பண்றோம், வேண்டி போய் பக்கத்து வீட்டு விஷயத்தை விசாரிக்கிறோம். யாராவது நம்ம தெருவில் ஒருத்தர் வியாபாரத்தில் நொடிச்சு போயிட்டாரு, அவங்க வீட்டில் ஒரு தப்பு நடந்துருச்சு அப்படின்னா உடனே என்ன பண்ணுறோம், அதை பேசுறதுக்குன்னே 2 நாள் செலவு பண்ணுவோம். நேர் விசாரணை, குறுக்கு விசாரணை, பின்முக விசாரணை அப்படின்னு ஒரு 10 பேர் மூலமாக அதே விஷயத்தை திரும்ப திரும்ப கேட்போம். எங்கேயாவது ஒரு நல்ல விஷயம் நடக்குது, ஒருத்தருக்கு நல்லதாக இருக்குது அப்படின்னா அதை திரும்ப திரும்ப கேட்க மாட்டோம். ஏதாவது நல்ல விஷயங்களை திரும்ப திரும்ப கேட்குறோமா, திரும்ப திரும்ப படிக்கிறோமா? கிடையாது. ஏதோ ஒரு இடத்துல ஒரு நல்லது நடந்திருக்கு அப்படின்னா அதை கேட்டோம் என்ன பண்ணுவோம், சரி சரி விடுப்பா. இப்போ ஏதாவது ஒரு இடத்துல ஒரு மன்றத்தில் 10 மாணவர்களுக்கு புஸ்தகம் அளிக்கப்படுகிறது, இல்லை ஒரு 10 மாணவர்களுக்கு சீருடை அளிக்கப்படுகிறது, இல்லை ஒரு 10 மாணவர்களுக்கு கல்வி உதவி அளிக்கப்படுகிறது. இந்த மாதிரி ஒரு செய்தினா அது தலைப்பு செய்தியாக வராது, அது ஒரு நல்ல செய்தியாக நமக்கு தோணாது. அது திரும்ப திரும்ப நம்ம கேட்க மாட்டோம். அதை அப்படியே காதில் கேட்டாலும் என்ன நினைப்போம், சரி சரி விடுப்பா, அவ்வளோதான். ஆனால் எங்கேயாவது ஒரு விபத்து நடந்துருச்சு, எங்கேயாவது ஒரு 10 பேர் செத்து போயிட்டாங்க, ஏதாவது ஒரு கெட்ட விஷயம் அப்படின்னா உடனே என்ன பண்ணுறோம், அதை மீண்டும் மீண்டும் கேட்கின்றோம், அதை மீண்டும் மீண்டும் தெரிந்து கொள்கின்றோம், அதில் ஆழமான கவனத்தை காட்டுகின்றோம். அது மட்டும் இல்லை, நமக்கு நம்முடைய வாழ்க்கையில் நேரடியாக தொடர்புடையவங்களையே, நம்முடைய ஊரார்கள், நம்முடைய உற்றார்கள், நம்முடைய உறவினர்கள்லையே நல்ல விஷயம் நடந்தால் அதை அவ்வளோ சீக்கிரம் பரப்ப மாட்டோம். ஆனால் ஒருத்தர் கெட்டு போயிட்டார் அப்படின்னா, ஒருத்தர் வீட்டில் ஒரு பிரச்சனை அப்படின்னா உடனே என்ன பண்ணுவோம், அதை கேட்பதிலும் அதை பரப்புவதிலும் ஒரு ஆழ்ந்த ஆனந்தத்தையும் சுகத்தையும் நாம் காண்கின்றோம். சுபாவத்திலேயே அது ஒரு இயற்கை. ஒரு விஷயத்தை பரப்பணும்னா வேற ஒன்றும் பண்ண வேண்டாம். நீங்கள் இந்த நடுத்தர வயது பெண்மணிகள் இருக்காங்களா, வீட்டில் வேலைக்கு போகாமல் வீட்டில் இருக்காங்க இல்லையா, அவங்க யார்கிட்டையாவது அந்த விஷயத்தை சொல்லிட்டு விடப்படாது. மற்றவங்க யாருக்கும் இதை சொல்லப்படாது, இது பரம ரகசியம்னு ஒரு சத்தியம் வாங்கிடணும். அதை வாங்கிட்டீங்கன்னா அரை மணி நேரத்தில் அந்த ஊரில் அந்த செய்தி தெரியாதவர்கள் இருக்க மாட்டார்கள். மற்ற ஒருவருக்கு துக்கம் கொடுக்கின்ற ஒரு விஷயத்தை கேட்பதில் நாம் சுகம் காண்கின்றோம். அப்ப என்ன பண்றோம், இயற்கையிலேயே இந்த துக்ககரமான விஷயங்களெல்லாம் வாங்கி வாங்கி உள்ள வைக்கிறோம். இந்த துக்ககரமான விஷயங்களை வாங்கி வாங்கி உள்ள வைக்கும் பொழுது நமக்கு ஒரு சின்ன துக்கம் வந்தாலும் கூட இது எல்லாத்தையும் மொத்தமா சேர்த்து வச்சு பெரிய துக்கமாக பூதாகரமாக நம்முடைய வாழ்க்கையிலே பார்க்கின்றோம். ஒரு சின்ன விஷயம் நம்ம வாழ்க்கையில் நடக்கும் போதே ஐயோ அடுத்து இது நடந்துருமோ, அதுக்கு அடுத்து அது நடந்துருமோ, அதுக்கு அடுத்து அது நடந்துருமோ அப்படின்னு என்ன செய்யறோம், துக்கத்தை பெரிதாக்கி பார்க்கின்றோம். துக்கம் நடந்தாலும் அதிலிருந்து மேலே வர்றதுக்கு சக்தி போய் நடக்கிறதுக்கு முன்னாடியே நடந்தா மாதிரி துக்கத்தில் ஆழ ஆரம்பித்து விடுகின்றோம். அது பாம்பு கடித்து இறந்தவர்கள் 10 பேர்னா பாம்பு பயத்தால் இறந்தவர்கள் 10,000 பேர். நமக்கு தெரிஞ்ச ஒரு மருத்துவர் ஒருத்தர், கிராம புற ஏரியாவில் மருத்துவராக இருக்கிற ஒரு மருத்துவர், அவர்கிட்ட நான் பேசிட்டு இருந்தப்போ அவர் சொன்னார், சாமி எங்கள் ஊர் பக்கம் இந்த பாம்பு கடியால் மக்கள் இறப்பது சகஜம், நிறைய பேர் வருவாங்க. நான் கேட்டேன், ஐயோ பாம்பு கடிக்கான மருந்து எதுவும் நீங்கள் உங்கள் ஆஸ்பத்திரியில் வச்சிடலையாங்கய்யா அப்படின்னு. வச்சிருக்கிறோம் சுவாமிஜி, ஆனால் வர்றதுக்கு முன்னாடியே அந்த விஷம் உடம்புல பரவியே இருக்காது, ஆனால் கார்டியாக் அரெஸ்ட் ஆகிட்டு இருக்கும். அவர் சொல்கிறாரு, பெரும்பாலான நேரத்தில் விஷமில்லாத பாம்புகள் கடித்திருந்தாலும் கூட ஒருவேளை விஷப்பாம்பு கடித்திருந்தாலும் அந்த விஷம் பரவுறது கொஞ்சம் நேரம் ஆகும். அந்த விஷம் பரவுறதுக்கு முன்னாடியே கார்டியாக் அரெஸ்ட் அப்படின்னா அந்த இதயம் நின்று போயிடுது.
விஷமில்லாத பாம்பு கடிச்சவங்க கூட இங்க வந்த அப்புறம் தான் எங்களுக்கு தெரியும் பாம்பு கடிச்சதுல பாம்பு விஷமே இல்லை. ஆனா அவர் அந்த பயத்தினாலேயே இதயம் நின்று போய் இறந்து போயிட்டு இருப்பார். பல நேரத்தில் நான் பார்க்கறது உண்டு, விஷம் இல்லாவிட்டாலும் கூட அந்த பயத்தினாலேயே இதயம் நின்று போய் இறந்தவர்கள் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்றாரு. நம்ம வாழ்க்கையிலையும் பார்த்தீங்கன்னா நிஜமான துக்கம் வருவதற்கு முன்பாக நம்முடைய மன ரீதியான பிரமையினாலேயே பல நேரத்தில் நாம் துக்கத்தையும் சோகத்தையும் வரவழைத்துக் கொள்கின்றோம். உண்மையிலேயே நம்ம ஒவ்வொருத்தருக்கும் நம்முடைய வாழ்க்கையை ஆனந்தமாக வாழும் சக்தியும் மனத்தெளிவும் இருக்கிறது. அதை நம்பாமல் அதை ஏற்றுக்கொள்ளாமல் வாழ்க்கையை வாழும் பொழுதுதான் துக்கமே ஆரம்பிக்குது. எப்படி நம்ம ஒவ்வொருத்தருக்கும் நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கோ அதே மாதிரி துக்க எதிர்ப்பு சக்தி இருக்கு. ஆனால் அதை நம்புறதுக்கு நாம் தயாராக இல்லை, அதை ஏற்றுக்கொள்ள நாம் தயாராக இல்லை. அதனால்தான் மீண்டும் 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 நாம் மனதை சோகமயமாகவும் வைத்திருக்கின்றோம். ராமகிருஷ்ணர் ரொம்ப அழகா சொல்றாரு, ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சர் ரொம்ப தெளிவா சொல்றாரு, சாராயம் குடித்தவன் அந்த போதை தெளிவதற்கான வழி என்னன்னா சாதம் வடிச்ச கஞ்சி குடிக்கிறது. சாதம் வடிச்ச கஞ்சி குடிச்சா போதை தெளிஞ்சு போகும். அதே மாதிரி துக்கமயமாக மனம் மாறினவர்கள் அதிலிருந்து விடுபடுறதுக்கான வழி என்னன்னா ஞான கருத்துக்களை அளிக்கும் புத்தகங்களை மீண்டும் மீண்டும் படித்தல். வாழும் ஞானி பரமஹம்ச நித்யானந்தர் வழங்கும் கல்பத்தரு முழுநாள் ஞான அனுபவ முகாம். கல்பத்தருவில் நீங்கள் பெறும் உடல் நலம், வாழும் ஞானியிடம் நீங்கள் பெறும் தீட்சை உங்களின் உடலிற்கும் மனதிற்கும் சக்தியளித்து குணமளிக்கின்றது. தொடர்ந்து பெறும் தீட்சைகளால் ஒரு மனிதருக்குள் 1300% வரை சக்தி அதிகரிக்க முடியும். இது உடல் நலத்தை நேரடியாக அதிகரிக்கின்றது. தொடர்ந்து 21 நாட்கள் எடுத்துக்கொள்ளும் தீட்சை மேற்சொன்ன சக்தி மாற்றங்களை உங்களுக்குள் நிலையான அனுபவமாக மாற்றுகின்றது. பக்தர் வேண்டும் வரம் கூடும் நேரம் நித்யானந்தன் தரும் கல்ப. மேலும் விவரங்களுக்கு நித்யானந்த தியான பீடம், கிரிவலப்பாதை, திருவண்ணாமலை. தொலைபேசி எண்கள் 7200003311, 7200003322, www.nityananda.org. இந்த ஞான கருத்துக்களை அளிக்கும் புத்தகங்களையும் ஞான கருத்துக்களையும் அந்த புத்தகங்களை படித்தல், அந்த கருத்துக்களை கேட்டல், இதை நம்முடைய வாழ்க்கையோட ஒரு பாகமாக மாற்றிக்கிட்டோம்னா அது மிகப்பெரிய வாழ்க்கையை ஆனந்தமயமாக்கும் சாதனை. சின்ன ஒரே ஒரு அறிவுரை. இந்த அறிவுரையினால என்ன பலன் அப்படின்னு சொல்றேன். இந்த அறிவுரை அப்படின்னு கூட சொல்ல முடியாது, வாழ்க்கை ஆனந்தமா வாழறதுக்கான ஒரு டெக்னிக். மற்றவர்கள் உங்களை பற்றி என்ன நினைக்கிறார்கள் என்று நினைத்து கவலைப்படாதீர்கள். ஏனென்றால் அவர்கள் நீங்கள் அவர்களை பற்றி என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்று நினைத்து கவலைப்படுகிறார்கள். இது ஒரு பொன்மொழி. உண்மையில பார்த்தீங்கன்னா அவர் நம்மளை பத்தி என்ன நினைக்கிறாரு நாம கவலைப்பட்டு இருக்கிறோம், நீங்க அவரை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு அவர் கவலைப்பட்டு இருக்காரு. ஒவ்வொருவருமே மற்றவர்கள் நம்மை பற்றி என்ன நினைக்கிறார்கள் என்று நினைத்தே கவலைப்பட்டு கொண்டிருக்கிறோம். இப்போ மற்றவங்க நம்மளை பற்றி என்ன நினைக்கிறாங்கன்னு நீங்கள் கவலைப்பட்டு நினச்சி உட்காந்து கவலைப்பட்டு இருக்கும்போது இந்த அறிவுரையை உங்களுக்கு யாராவது சொன்னாங்கன்னா, இது உங்கள் மனசில் நினைவுக்கு வந்ததுன்னா எந்த அளவுக்கு உங்கள் மனசு ஒரு ஆறுதலுக்கு வரும். மற்றவங்க நம்மளை பற்றி என்ன நினைக்கிறாங்கன்னு நினச்சி நீங்கள் கவலைப்பட்டுருக்கிற நேரத்தில் யாராவது உங்களுக்கு இந்த அறிவுரையை தெளிவை கொடுத்தாங்கன்னா, கவலைப்படாதப்பா, நீ அவர் உன்னை பற்றி என்ன நினைக்கிறாருன்னு நினச்சி கவலைப்படாத, அவரே கவலைப்பட்டு இருக்காரு, ஏன்னா நீ அவரை பற்றி என்ன நினைக்கிற நினச்சி கவலைப்பட்டு இருக்காரு அப்படின்னு யாராவது நமக்கு தெளிவு சொன்னாங்கன்னா, அந்த நேரத்தில் அது எவ்வளோ நமக்கு பெரிய உற்சாகமாகவும் துக்கத்திற்கான மருந்தாகவும் இருக்கிறதோ, அதே போல் நம்முடைய வாழ்க்கையில் சோகங்கள் வரும்பொழுதெல்லாம் துக்கங்கள் வரும்பொழுதெல்லாம் ஒரு தெளிந்த கருத்து, தெளிந்த அறிவுரை நமக்கு வருமானால் அந்த அறிவுரை வாழ்க்கையின் போக்கையே மாற்றிவிடும். சரியான நேரத்தில் சொல்லப்பட்ட ஒரு சரியான சொல் வாழ்க்கையையே மாற்றும் ஒரு மிகப்பெரிய கருவி, மிகப்பெரிய சாதனமாக, மிகப்பெரிய திறவுகோலாக மாறும். நம்முடைய வாழ்க்கையிலையும் சரியான ஒரு கருத்து துக்கம் இருக்கும் பொழுது நமக்கு வந்து சேர்ந்தால் நம்முடைய துக்கத்தையே மாற்றிவிடும்.
இந்த தெளிந்த கருத்துக்களை மீண்டும் மீண்டும் நம்முடைய வாழ்க்கையில் கேட்டோமானால், கடைபிடித்தோமானால் சோகமயமாக இருக்கிற மனம் சுகமயமாக மாறும். அடுத்தது ஆன்மா. ஆன்மா ஆனந்தமயம். பொதுவாகவே நம்முடைய ஆன்மாவை துக்கமயமாக நாம் உணர்கின்றோம். அவ்வாறு அது அல்ல. இயற்கையினால், நிஜத்தினால் நாம் சக்தியின் வடிவமாகவும் ஆனந்தத்தின் வடிவமாகவும் தான் இருக்கின்றோம். மீண்டும் மீண்டும் நம்மை நாமே தாழ்த்திக் கொள்வதனால், மீண்டும் மீண்டும் நம்மை நாமே அளவுக்கு குறைவாக எடை போடுவதனால் நாம் சுயநம்பிக்கை இல்லாமல் சோகத்திலும் துக்கத்திலும் இருக்கின்றோம். நமக்குள்ள அளப்பரிய சக்தி இருக்கிறது. நமக்குள்ள 3 நிலை சக்தி இருக்கின்றது. இந்த முதல்ல இருக்கிற சக்தி தினசரி வாழ்க்கைக்கு நீங்க உபயோகம் பண்ற சக்தி. காலையில் 6 மணிக்கு எந்திரிக்கிறீங்க, எந்திரிச்சு காஃபி குடிக்க ஆரம்பிக்கிறீங்க, உங்களுடைய வேலையெல்லாம் கவனிக்கிறீங்க. மாலை 6 மணி ஆன உடனே உடம்பு டயர்டாயிடும். மாலை 6 மணி ஆன உடனே உடம்பு சொல்லும், போதும் போதும் போய் ரெஸ்ட் எடுத்துடலாம். வீட்டுக்கு போயிட்டு கொஞ்சம் நேரம் டிவி பார்த்துட்டு படுத்து தூங்கிடுறீங்க. தினசரி நடவடிக்கைகளுக்கு மட்டும் நீங்கள் உபயோகப்படுத்துகிற சக்தி முதல் நிலை சக்தி. ஆனா அதுவே முழுசும் கிடையாது. 2வது நிலை சக்தின்னு ஒன்று இருக்கு, உங்களுக்குள்ளேயே இருக்கு. இந்த அவசர காலங்களிலே வெளிப்படுகிற சக்தி 2வது நிலை சக்தி. இது எப்படி சொல்லலாம்னா, மாலை ஒரு 8 மணி ஏதோ ஒரு ஊருக்கு போயிட்டு பஸ்ஸில் வரீங்க. பஸ் ஸ்டாண்டில் இறங்கி வீட்டுக்கு மெதுவாக நடந்து போகிறீங்க. ஒரு உடம்பு ரொம்ப டயர்டாக இருக்குது, நடக்கிறதுக்கே ரொம்ப முடியாமல் மெதுவாக நடந்து போகிறீங்க. அடி மேல் அடி வச்சு டயர்டாக நடந்து போகிறீங்க. தூக்கம் கலையாமல் அப்படியே போய் படுத்துடலான்னு மெதுவாக நடந்து போகிறீங்க. ஒரு நாய் துரத்துச்சுன்னா என்ன ஆகும்? உடம்பு டயர்ட்னஸ் எங்கே போகும்? எங்கே டயர்ட்னஸ் போகுன்னே தெரியாது. அந்த மந்தத்தன்மை எங்க போகுன்னே தெரியாது. தூக்கம் எங்க போகுன்னே தெரியாது. 2 நிமிஷத்துல வீடு போய் சேர்ந்துடுறோம். எங்க இருந்து அந்த சக்தி வருது? அதுதான் 2ஆம் நிலை சக்தி. நம்முடைய வாழ்க்கையிலையும் சரியான ஒரு கருத்து, துக்கம் இருக்கும் பொழுது நமக்கு வந்து சேர்ந்தால் நம்முடைய துக்கத்தையே மாற்றிவிடும். இந்த தெளிந்த கருத்துக்களை மீண்டும் மீண்டும் நம்முடைய வாழ்க்கையில் கேட்டோமானால், கடைபிடித்தோமானால் சோகமயமாக இருக்கிற மனம் சுகமயமாக மாறும். அடுத்தது ஆன்மா. ஆன்மா ஆனந்தமயம். பொதுவாகவே நம்முடைய ஆன்மாவை துக்கமயமாக நாம் உணர்கின்றோம். அவ்வாறு அது அல்ல. இயற்கையினால், நிஜத்தினால் நாம் சக்தியின் வடிவமாகவும் ஆனந்தத்தின் வடிவமாகவும் தான் இருக்கின்றோம். மீண்டும் மீண்டும் நம்மை நாமே தாழ்த்திக் கொள்வதனால், மீண்டும் மீண்டும் நம்மை நாமே அளவுக்கு குறைவாக எடை போடுவதனால் நாம் சுயநம்பிக்கை இல்லாமல் சோகத்திலும் துக்கத்திலும் இருக்கின்றோம். நமக்குள்ள அளப்பரிய சக்தி இருக்கிறது. நமக்குள்ள 3 நிலை சக்தி இருக்கின்றது. இந்த முதல்ல இருக்கிற சக்தி தினசரி வாழ்க்கைக்கு நீங்க உபயோகம் பண்ற சக்தி. காலையில் 6 மணிக்கு எந்திரிக்கிறீங்க, எந்திரிச்சு காஃபி குடிக்க ஆரம்பிக்கிறீங்க, உங்களுடைய வேலையெல்லாம் கவனிக்கிறீங்க. மாலை 6 மணி ஆன உடனே உடம்பு டயர்டாயிடும். மாலை 6 மணி ஆன உடனே உடம்பு சொல்லும், போதும் போதும் போய் ரெஸ்ட் எடுத்துடலாம். வீட்டுக்கு போயிட்டு கொஞ்சம் நேரம் டிவி பார்த்துட்டு படுத்து தூங்கிடுறீங்க. தினசரி நடவடிக்கைகளுக்கு மட்டும் நீங்கள் உபயோகப்படுத்துகிற சக்தி முதல் நிலை சக்தி. ஆனா அதுவே முழுசும் கிடையாது. 2வது நிலை சக்தின்னு ஒன்று இருக்கு, உங்களுக்குள்ளேயே இருக்கு. இந்த அவசர காலங்களிலே வெளிப்படுகிற சக்தி 2வது நிலை சக்தி. இது எப்படி சொல்லலாம்னா, மாலை ஒரு 8 மணி ஏதோ ஒரு ஊருக்கு போயிட்டு பஸ்ஸில் வரீங்க. பஸ் ஸ்டாண்டில் இறங்கி வீட்டுக்கு மெதுவாக நடந்து போகிறீங்க. ஒரு உடம்பு ரொம்ப டயர்டாக இருக்குது, நடக்கிறதுக்கே ரொம்ப முடியாமல் மெதுவாக நடந்து போகிறீங்க. அடி மேல் அடி வச்சு டயர்டாக நடந்து போகிறீங்க. தூக்கம் கலையாமல் அப்படியே போய் படுத்துடலான்னு மெதுவாக நடந்து போகிறீங்க. ஒரு நாய் துரத்துச்சுன்னா என்ன ஆகும்? உடம்பு டயர்ட்னஸ் எங்கே போகும்? எங்க டயர்ட்னஸ் போகுன்னே தெரியாது. அந்த மந்தத்தன்மை எங்க போகுன்னே தெரியாது. தூக்கம் எங்க போகுன்னே தெரியாது. 2 நிமிஷத்துல வீடு போய் சேர்ந்துடுறோம். எங்க இருந்து அந்த சக்தி வருது? அதுதான் 2ஆம் நிலை சக்தி. அவசர காலங்களிலே நமக்குள் இருந்து வெளிப்படுகின்ற சக்தி தான் 2ஆம் நிலை சக்தி. சாதாரண தினசரி நடவடிக்கைகளுக்கு உபயோகம் பண்றது முதல் நிலை சக்தி. அவசர காலங்களிலே வெளிப்படுவது 2வது நிலை சக்தி.
மூணாவது நிலை சக்தி நமக்குள்ள இருக்கு, அதுதான் கடவுள் சக்தின்னு சொல்றோம். அந்த மூணாவது நிலை சக்தி நமக்குள்ள இருக்கிறத உணர்ந்தவர்கள் தான் ஞானிகள்னு சொல்றோம். 3 நிலை சக்தி நமக்குள் இருக்கின்றது. இந்த மூணாவது நிலை சக்தியை உணர்வதற்காகத்தான் யோகிகள் மீண்டும் மீண்டும் தியானம் செய்கின்றார்கள். சாதாரண மனிதர்கள் தியானம் பண்றது ஒரு உடல் நலத்தையும் மனநலத்தையும் கொடுக்கும். ஆழ்ந்து தியானம் செய்யும் பொழுது, தியானத்திலே ஆழ்ந்து முழுகும் பொழுது மூன்றாவது நிலை சக்தி வெளிப்பட துவங்கும். பிறந்ததிலிருந்து இறக்கும் வரை இந்த முதல் நிலை சக்தியை மட்டும்தான் நாம் உபயோகிக்கின்றோம். ஏதோ ஒரு ரொம்ப ரேரா ஒரு சில நேரங்களில் மட்டும் இந்த 2வது நிலை சக்தி வெளிப்படுது. ஒரு அவசர காலத்துல, உயிருக்கே ஒரு ஆபத்து வர்ற காலத்துல, இல்லை ஏதாவது ஒரு துக்கம் வர்ற காலத்துல, எப்பவோ ஒரு பயம் வர்ற காலத்துல இந்த 2வது நிலை சக்தி வெளிப்படுது. அதுவும் ரொம்ப ரேரா தான் நடக்குது நம்ம வாழ்க்கையில. மிஞ்சி போனா மொத்தமும் உங்க வாழ்க்கை முழுவதும் அலசி பார்த்தீங்கன்னா ஒரு 4 தரம் 5 தரம் தான் அந்த 2வது நிலை சக்தி வெளிப்பட பார்ப்பீங்க. அதுக்கு மேல நடக்கிறது இல்லை. 3வது நிலை சக்தியை நாம் உணர்வதே இல்லை. இந்த துறைமுகத்துல பார்த்தீங்கன்னா, கப்பல் துறைமுகங்கள்ல படகு வைக்கிறதுக்காக, படகு கட்டி வைக்கிறதுக்காக ஒரு சின்ன குளம் மாதிரி கட்டி வச்சிருப்பாங்க. கடல்லையே சுவர் வைத்து ஒரு சின்ன குளம் மாதிரி வச்சிருப்பாங்க. அதுக்கு போட் ஜெட்டின்னு பேரு, படகு துறைமுகம்னு பேரு. உண்மையிலேயே கடலும் படகு துறைமுகமும் இணைக்கப்பட்டிருக்கிறது. கடல்ல இருக்கிற அதே தண்ணி தான் படகு துறைமுகத்தில் இருக்கு. படகு துறைமுகத்திலிருந்து கடலுக்குள்ள போக முடியும், கடலுக்குள்ள இருந்து படகு துறைமுகத்துக்கு வர முடியும். ஆனா அந்த படகுகள் ரொம்ப நாள் கடலுக்குள்ள போகாம துறைமுகத்திலேயே இருந்தா படகு நினைச்சுக்குமா நம்மளால கடலுக்குள்ள போகவே முடியாதுன்னு. கடலை பார்த்து பயப்பட துவங்கிவிடுமா. ஐயோ, கடல் இவ்வளவு பெரிய இடமா இருக்கே, நம்மளால அது முடியுமா? இங்க இருந்து இருந்து பழகியதுனால கடலுக்குள் செல்ல முடியும் என்கின்ற எண்ணமே படகுக்கு இல்லாமல் போவது போல, 3வது நிலை சக்திக்குள் நாம் பிரவேசித்ததே இல்லை என்பதாலும், 3வது நிலை சக்தியை உணர்ந்ததே இல்லை என்பதனாலும், 3வது நிலை சக்தின்னு ஒன்று இருக்கு அப்படிங்கிறதே நாம் உணராமல் இருக்கின்றோம். 3வது நிலை சக்தியை நாம் நம்முடைய வாழ்க்கையில் உணராததனால்தான் நம்மை மீண்டும் மீண்டும் சாதாரண மனிதர்களாகவே நினைத்து கொண்டிருக்கின்றோம். நம் ஒவ்வொருவருக்குள்ளும் இறை நிலையும் கடவுள் சக்தியும் எப்போதும் இருக்கின்றது. உபனிஷதம் ஒரு அழகான ஒரு வார்த்தையை சொல்லுது, ஸ்ருண்வந்து விஸ்வே அமிர்தஸ்ய புத்திராக. அப்படின்னா நாம் எல்லோரும் அமரத்துவத்தின் குழந்தைகள், நாம் எல்லோரும் இறைநிலையின் சக்திகள். நம்ம எல்லோருக்குள்ளேயும் இருக்கின்ற இறைநிலையை வெளிப்படுத்துவதுதான் வாழ்க்கையினுடைய லட்சியம். மனித வாழ்க்கையோட லட்சியம் என்னன்னு ஒருத்தர் என்கிட்ட கேட்டார். சாமி, எல்லாரும் பிறக்கிறோம், ஏதோ கொஞ்சம் சம்பாதிக்கிறோம், ஒரு கல்யாணம் பண்ணிக்கிறோம், 2-3 குழந்தைகளை பெற்றுக்கிறோம், செத்து போயிடுறோம், வேற எதுவும் பண்றதே இல்லை. நம்ம வாழ்க்கையை கொஞ்சம் அப்படியே அலசி பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் பணம், 1-2 குழந்தைகள், மரணம், அவ்வளவுதான், வேற ஒன்றும் கிடையாது. வாழ்க்கையை மொத்தமா எடை போட்டு பார்த்தோன்னா ஒரு பக்கம் தராசுல ஒரு 2 வீடு, 2 காரு, கொஞ்சம் பங்களா, ஒரு பணம், இன்னொரு பக்கம் நீங்க, அவ்வளவுதான், வேற ஒன்றும் கிடையாது. நம்முடைய வாழ்க்கையோட மொத்த எடையுமே, நம்ம வாழ்க்கை மொத்தமுமே கொஞ்சம் பணம், கொஞ்சம் சொகுசு, அதோட முடிஞ்சு போகுது. வேற எதுவும் வாழ்க்கையில் இல்லவே இல்லை. இவ்வளவுதான் வாழ்க்கையா? ஒருத்தர் கேட்டாரு, சாமி ஏன் சாமி நம்ம கல்லறையிலலாம் இந்த பிறப்பு இறப்புன்னு 2 எழுதி வச்சிருக்காங்க, தோற்றம்னு போட்டு தேதியும் மறைவுன்னு போட்டு தேதியும் ஏன் சாமி 2 எழுதி வச்சிருக்காங்கன்னு கேட்டார். சாமி சொன்னேன், ரொம்ப தமாஷா, அது 2த்துக்கும் நடுவில் சொல்லிக்கிற மாதிரி எதுவுமே நடக்கிறதில்ல. பெரும்பாலானவருடைய வாழ்க்கையிலே இந்த பிறப்புக்கும் இறப்புக்கும் நடுவுல, தோற்றத்துக்கும் மறைவுக்கும் நடுவுல சொல்லிக்கிற மாதிரி எதுவுமே நடக்கிறதில்ல. அதனாலதான் அந்த தோற்றம் மறைவுன்னு 2 மட்டும் போட வேண்டியிருக்கு. நம்முடைய ஒருத்தர் கேட்டாரு, சாமி வாழ்க்கையே இவ்வளவுதானா, வாழ்க்கையினுடைய லட்சியம் என்ன? உலகத்தையே நேசிக்கிறேன், உலகத்தையே நேசிக்கிறேன் வாயில சொல்லிக்கிட்டே இருக்கலாம். ஆனா பக்கத்து வீட்டுக்காரர் நேசிக்கிறது தான் கஷ்டம். ஏன்னா பக்கத்து வீட்டுக்காரர் நேசிச்சா அவரை பார்த்த உடனே சிரிச்சாகணும், ஒரு நல்ல வார்த்தை சொல்லி ஆகணும், ஒரு புன்னகை கொடுத்தாகணும். ஆனா நாம இப்ப என்ன பண்ணுவோம், ஒரு விசாரணை பார்வை தான் கொடுப்போம். அந்த மாதிரி பார்த்தா நேசிக்கிறதா சொல்ல முடியாது. நம்மை ஆனந்தமாக வைத்திருப்பதும்
நம்மை சுற்றி இருப்பவர்களை ஆனந்தமாக வைத்திருப்பதும் தான் வாழ்க்கையின் லட்சியம். நமக்குள் இருக்கும் தெய்வத்தன்மையை வெளிப்படுத்துவதும் அன்பையும் கருணையையும் வெளிப்படுத்துவதும் நம்மை ஆனந்தமாக வைத்திருந்து நம்மை சுற்றி இருப்பவர்களை ஆனந்தமாக வச்சிருக்கிறத முடிச்சிட்டோம்னா நம்ம வாழ்க்கையினுடைய லட்சியத்தை அடைந்து விட்டோம். உண்மையில பாத்தீங்கன்னா ஒரு அன்பர் என்கிட்ட கேட்டாரு, சாமி இந்த தியானம் ஆன்மீகன்ற விஷயத்துக்கு நம்ம நாட்டவர்கள் வர்றதை விட வெளிநாட்டவர்கள் நிறைய வர ஆரம்பிச்சிட்டாங்களே, காரணம் என்னன்னு கேட்டாங்க. வேற ஒண்ணும் இல்லை, வெளி உலகத்தில் இருக்கிற எல்லா சுகத்தையும் அவங்க பார்த்து முடிச்சிட்டாங்க. வெளியில் இருக்கிற அந்த பணம், புகழ், வாழ்க்கையில் இருக்கிற அந்த சுகம், கம்ஃபர்ட்டு, சொகுசு எல்லாத்தையும் அவங்க பார்த்து முடிச்சிட்டாங்க. பார்த்து முடிச்சதால அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு வெளியில ஒண்ணும் இல்லை, உள்ள திரும்பினா தான் ஏதாவது அடைய முடியும், ஆன்மீகத்தினால்தான் வாழ்க்கை முன்னேறும், அதில் தான் ஞானம் அடைய முடியும், அதில் தான் ஆனந்தம் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு திருப்பு முனை, ஒரு தேடுதல் அவர்களுக்குள்ள வர ஆரம்பிச்சிருச்சு. அதனால தான் என்ன பண்ணாங்க, மேலை நாட்டவர்கள் திரும்ப துவங்கி விட்டார்கள். அந்த வாழ்க்கையை பார்த்து முடிக்கும் பொழுதுதான், எல்லாத்தையும் பார்த்து முடிக்கும் பொழுதுதான் எதிலுமே சாரமில்லை, இதற்கெல்லாம் அப்பால் ஏதோ ஒன்று இருக்கிறது அப்படிங்கிற தேடுதல் துவங்க ஆரம்பிக்குது. இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டு ஏதோ ஒன்று இருக்கின்றது அப்படிங்கிற அந்த வேட்கை அப்பதான் நம்ம வாழ்க்கையில துவங்கவே ஆரம்பிக்குது. டிப்ரெஷன் ஆஃப் சக்சஸ்ன்னு சொல்லுவாங்க. வாழ்க்கையில் தேடியதை அடைவதனால் வெற்றியினால் வருகின்ற மன உளைச்சல், வெற்றியினால் வருகின்ற மன அழுத்தம். நாம கேட்கலாம், வெற்றியால் எப்படி சாமி மன அழுத்தம் வரும்னு? வெற்றி அடைஞ்சிங்கன்னா தான் தெரியும். ஒருத்தர்கிட்ட வந்து சொன்னார், சாமி நான் வாழ்க்கையில ஒரு 10 விஷயத்தை சாதிக்கணும்னு நினைச்சு இந்த வெளிநாட்டில் சொன்னார். இந்த நாட்டுக்கு வந்த, இந்தியாவில் தான் அங்கே போயிருக்காரு, போன ஒரு மருத்துவர், சாமி ஒரு 10 விஷயத்தை சாதிக்கணும் தான் இந்த நாட்டுக்கு நான் வந்தேன், வரும்பொழுது ஒரு லிஸ்ட் எடுத்துகிட்டு வந்தேன், இதெல்லாம் நான் வாங்கணும், 2 கார் வேணும், 2 வீடு வேணும், இவ்வளவு பணம் வேணும், இவ்வளவு தங்கம் வேணும், இதெல்லாம் நினச்சி வந்தேன், இந்த மாதிரி சுகமான வாழ்க்கை வேணும்னு நினச்சி வந்தேன். நான் என்ன லிஸ்ட் எடுத்துகிட்டு வந்தனோ அதை சாதிக்கிறதுக்கு 20 வருஷம் ஆகும்னு நினச்சேன். ஆனால் 8 வருஷத்துலேயே சாதிச்சு முடிச்சிட்டேன். ஆனால் எதுக்காக சாதிக்கணும்னு நினைச்சனோ அதை இழந்துட்டேன் சாமின்னு சொன்னார். ஓம் நமோ பகவதே ருத்ராய. ஓம் நமஸ்தே ருத்ரமண்யவஹுதோ தைஷவே நமः. நமஸ்தே அஸ்து தன்வனே பாஹுப்யாமுததே நமः. யா தைஷு சிவதமா சிவம் பபூவ தே தனுः. சிவா சரவ்யாயாதவதயா நோ ருத்ரமிழயா. யா தே ருத்ர சிவா தனூர கோரா பாபகாஷினி. தயானஸ்தனுபாசந்தமயா கிரிசந்தாபிஜாதசீஹ. யா விஷம் கிரிசந்தா. இதையெல்லாம் சாதிச்சா எனக்கு ஆனந்தமும் சுகமும் வரும்னு நினைச்சேன், அது வரல. இந்த 2 கார், 2 வீடு, இந்த அளவு பணம், இந்த அளவு தங்கம், இந்த அளவு உறவுகள், இந்த சுகம் எல்லாம் வந்தா ஆனந்தமும் சுகமும் வரும்னு நினைச்சேன், அது வரல சாமி அப்படின்னு சொன்னார். உண்மையிலேயே வெளி உலகத்தில் இருக்கிற சொகுசோ கம்ஃபர்ட்டோ இருக்கிறது தப்பு இல்லை. இப்போ பணமோ வீடோ காரோ இருக்கிறதுல தப்பு இல்லை, அது இருந்தால் தான் வாழ முடியும், அது வேணும். ஆனால் அதனாலேயே சுகம் வந்துவிடும் என்று நினைக்காதீர்கள். ஆனந்தம் என்பது வெளி உலக விஷயங்களுக்கு அப்பாற்பட்டு நம்முடைய மனப்பக்குவத்தினால் வருகின்ற ஒரு உணர்வு. இந்த ஞான கருத்துக்களை மீண்டும் மீண்டும் விதைப்பது, அவை வளர்வதற்கான தியானத்தை செய்வது. ஞான கருத்துக்களை விதைப்பதும் அந்த கருத்துக்கள் வளரும் தியானத்தை செய்வதும் தான் உள்ளுலகத்திலே நிம்மதியையும் ஆனந்தத்தையும் அடைவதற்கு நாம் செய்ய வேண்டிய உழைப்பு. வெளி உலகத்திலே உழைப்பதைப் போல உள்ளுலகத்திலே உழைப்பதும் நம்முடைய வாழ்க்கையின் அடிப்படையான ஒரு தேவை. உள்ளுலகத்திலே உழைப்பதும் நம்முடைய வாழ்க்கையின் ஒரு அடிப்படை தேவை. பொருளில்லார்க்கு இவ்வுலகம் இல்லை, அருளில்லார்க்கு அவ்வுலகம் இல்லைன்னு வள்ளுவ பெருமான் சொல்றாரு. பொருளில்லார்க்கு இவ்வுலகம் இல்லை.
இவ்வுலகம் வேணும்னா பொருள் வேணும். அருள் இல்லாருக்கு அவ்வுலகம். அவ்வுலகம்னா உள்ளுலகம். அருள் அப்படிங்கிறது தான் நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய மனதிலே பொங்குகின்ற ஆனந்தமும் கருணையும் அன்பும் நிம்மதியும் தான் அருள். இறை அருள் அப்படிங்கிறது வேற ஒன்றும் இல்லை. நமக்குள்ள எப்போதும் நிலவுகின்ற ஒரு ஆனந்தத்தின் வடிவத்தில் தான் இறை அருள் நமக்கு வரும். நமக்குள்ள ஆனந்தமான ஒரு மனநிலை இருந்தால் இறை அருள் இருக்குன்னு அர்த்தம். அது இல்லாமல் துக்கத்திலேயே இருந்தோம்னா எத்தனை பணம் இருந்தாலும் இறை அருள் இருப்பதாக அர்த்தம் அல்ல. நம்முடைய வாழ்க்கையினுடைய வெளி சூழ்நிலையை வைத்து இறையருள் நமக்கு இருக்கிறதா என்பதை முடிவு செய்ய முடியாது. அதனால வெளி உலக விஷயத்திலே நாம் எப்படி வெளி உலக விஷயங்கள் வேண்டும் என்பதற்காக உழைக்கிறோமோ, அதேபோல் உள்ளுலக விஷயத்திலும் அமைதி வேண்டுமென்றாலும் ஆனந்தம் வேண்டுமென்றாலும் ஒரு சிறிதாவது தியானத்தின் மூலமாக நாம் உழைத்தே ஆக வேண்டும். நமக்குள் இருக்கும் ஆனந்தத்தை உணர்ந்து உடலையும் மனதையும் ஆத்மாவையும் இனிமையாக வைத்திருப்பவன் தெய்வ நிலையை, இறை நிலையை, முழுமையான ஞான நிலையை அடைகின்றான். நமக்குள்ள இருக்கிற அந்த சக்தியை உணர்ந்தவன் தான் தெய்வம். சக்தியை உணர்ந்த மனிதன் தெய்வம், சக்தியை உணராத தெய்வம் மனிதன். அவ்வளவுதான். நமக்குள்ள இருக்கிற நம்முடைய முழு சக்தியையும் உணர்ந்து விட்டால் நாமே தெய்வ நிலையை அடைகின்றோம். வையத்துள் வாழ்வாங்கு வாழ்வார் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் அப்படின்னு வள்ளுவ பெருமான் சொல்றதோட அர்த்தம் என்னன்னா, இந்த வாழ்க்கையிலே ஆனந்தமாகவும் இனிமையாகவும் உடல் நலத்தோடும் மனநலத்தோடும் ஆத்ம நலத்தோடும் முழுமையாக வாழ்வாங்கு நாம் வாழ்ந்தோமானால் தெய்வ நிலையை அடைகின்றோம். நமக்குள்ள இருக்கிற இந்த பொட்டன்ஷியல் எனர்ஜி, நமக்குள்ள இருக்கிற சக்தியை உணர்ந்தோமானால் அது நம்மை தெய்வ நிலைக்கு அழைத்துச் செல்லும். நமக்குள் இருக்கும் சக்தியை உணரும் பொழுது மனிதன் தெய்வமாகின்றான். அதை உணராத பொழுது தெய்வமே மனிதராகின்றது. அதனால தெய்வ மனிதனும் மனித தெய்வமும் உண்மையில் விதை அளவில் ஒன்றே. விதையாக இருக்கும் பொழுது மனித தெய்வமாகவும், விருட்சமாக மாறிய பின் தெய்வ மனிதனாகவும் நாமே இருக்கின்றோம். விதையா இருக்கும் பொழுது விதைக்குள்ள மரம் இருக்கு, இல்லைன்னா மரம் எப்படி வெளியில வர முடியும்? மரம் எங்கேயோ வேற எங்கேயோ இல்லை, விதைக்குள்ளதான் இருக்கு. விதையை இட்டு நீரை ஊற்றி நாம் முறையாக பாதுகாத்தோமானால் விதை விருட்சமாக மாறும். சக்தி வாய்ந்த மகா ருத்ரஹோமம் மற்றும் ருத்ராபிஷேகம். ருத்ரர் என்றால் பாவங்களிலிருந்தும் துக்கங்களிலிருந்தும் விடுவிப்பவர் என்று பொருள். சிவபெருமானே ருத்ரர் எனப்படும் புதுப்பிக்கும் கடவுளாக அருளுகின்றார். வேதங்களின் மத்தியில் இந்த ருத்ரம் அமைந்துள்ளது. பஞ்சபூதங்களில் ஒன்று அக்னி. அந்த அக்னியின் மூலம் இறைவனை வழிபடுவது ஹோமம் எனப்படுகிறது. புதுப்பிக்கும் கடவுளான ருத்ரரை பிரார்த்தித்து ருத்ர ஹோமம் செய்யப்பட்டது. பல்வேறு சித்த மூலிகைகளை கொண்டு செய்யப்படும் ஹோமத்தின் இந்த காற்றை சுவாசிப்பவர்களுக்கு நோய்களை குணப்படுத்தி ஆரோக்கியத்தை அளிக்கிறது. ருத்ர ஹோமத்தின் தொடர்ச்சியாக ருத்ராபிஷேகம். சக்தி வாய்ந்த ருத்ர மந்திரங்களை ஓதிக்கொண்டே ஸ்ரீ நித்யானந்தேஸ்வரருக்கு புனித அபிஷேக பொருட்களால் அபிஷேகம் செய்து வழிபடுவதே ருத்ராபிஷேகம். ஒரு வாழும் ஞானியால் செய்யப்படும் சக்தி வாய்ந்த ருத்ராபிஷேகத்திற்கு நம்முடைய நேர்மறையான பிரார்த்தனைகளை நிறைவேற்றும் சக்தி உண்டு. ஒரு சின்ன கதை. 3 குரங்கு கையில ஒரு மாம்பழம் கிடைச்சது. இந்த குரங்குகள் மாம்பழத்தை பங்கிட்டு சாப்பிட முயற்சி பண்ணுச்சு. ஒரு குரங்கு கையில மாம்பழம் கிடைச்சாலே அந்த மாம்பழத்துக்கு என்ன கதி ஆகும் நமக்கு தெரியும். 3 குரங்கு கையில கிடைச்சா என்ன கதி ஆகும்? 3ம் சண்டையிட ஆரம்பித்தது. அந்த காட்டுல இருந்த ஒரு ரிஷி என்ன சொன்னாரு, அப்பா சண்டையிடாதீர்கள், இந்த மாம்பழத்தை புதைச்சிருங்க, தினம் தண்ணி ஊத்துங்க, அது மரமா வளர்ந்து வந்துடும். மரம் வந்ததுன்னா நீங்க 3 பேரும் வேண்டுமான அளவுக்கு மாம்பழம் சாப்பிட்டு இனிக்கலாம், ஆனந்தமா இருக்கலாம்னு சொன்னாரு. குரங்குகளுக்கு நல்ல ஐடியாவா பட்டுச்சு. உடனே பள்ளம் தோண்டி மாம்பழத்தை புதைச்சிட்டாங்க. ஒரு குரங்கு தினம் தண்ணி ஊத்துச்சு, இன்னொரு குரங்கு உரம் போட்டது, 3வது குரங்கு காவலா நின்றுச்சு. 6 மாசம் ஆயும் மரம் முளைக்கல. 3 குரங்கையும் ரிஷி கூப்பிட்டாரு, என்னப்பா ஆச்சு அப்படின்னு.
ஒரு குரங்கு சொல்லிச்சு, என்ன ஆச்சுன்னே எனக்கு தெரியலைங்கய்யா, நான் தினந்தோறும் தவறாமல் தண்ணி ஊற்றுறேன். ரெண்டாவது குரங்கு சொல்லிச்சு, என்ன ஆச்சுன்னு எனக்கு தெரியலைங்கய்யா, தவறாமல் உரம் போடுறேன். மூணாவது குரங்கு சொல்லிச்சு, 24 மணி நேரம் நான் இங்கேயே காவலாக நிற்கிறேன், யாரும் வந்து எடுத்துகிட்டு போகாமல். அது மட்டும் இல்லாமல் தினம் ஒரு தரமாவது தோண்டி தோண்டி பார்க்குறேன், முளைச்சிருச்சா இல்லையா அப்படின்னு. என்ன ஆச்சுன்னு தெரியலைங்கய்யா. தண்ணீர் ஊற்றியதும் உரம் போட்டதும் சரி, தினம் தோண்டி பார்த்தது தவறு. நாம நம்ம வாழ்க்கையில எங்கேயோ ஒரு இடத்துல அந்த பொறுமை இல்லாமல் இருக்கின்றோம். அது முளைக்கட்டும் அப்படின்னு அந்த குரங்கு அமைதியா இருந்ததுன்னா தானா முளைச்சிருக்கும். அது முளைச்சுதா இல்லையான்னு திரும்ப திரும்ப பார்த்ததுனாலேயே அந்த திரும்ப திரும்ப தோண்டி பார்க்கின்ற நிகழ்ச்சியே அது முளைக்காமல் போவதற்கான காரணமா போன மாதிரி நம்முடைய வாழ்க்கையிலையும் எங்கேயோ ஒரு இடத்துல நம்ம பொறுமை இல்லாமல் இருக்கிறோம். ஏதோ ஒரு இடத்தில் பொறுமையும் நிதானமும் இல்லாமல் போவதனால்தான் விதையாக இருக்கின்ற நம்முடைய சக்தி விருட்சமாக மாறாமல் போகின்றது. விதையாக இருக்கின்ற மனிதன் விருட்சமான தெய்வ நிலையை அடையாமல் இருப்பதற்கான காரணம் நமக்குள் ஏதோ ஒரு இடத்தில் பொறுமையின்மை இருப்பதனால்தான். குரங்கு நட்ட மாம்பழம் எப்படி மரமா போகாம போச்சோ, அதே மாதிரி நமக்குள்ள இருக்கிற அந்த தெய்வ நிலை மரமாக போகாமல் இருப்பதற்கு காரணம் நாம் தான். கொஞ்சம் பொறுமையோட தியானம் என்கின்ற விதையை ஊன்றி ஞான கருத்துக்களை கேட்டல், ஞான கருத்துக்களை சிந்தித்தல், ஆன்மீக கருத்துக்களை படித்தல் என்கின்ற நீரை ஊற்றி சிறிது பொறுமையோடு காத்தோமானால் நமக்குள் விதையாக இருக்கும் தெய்வ சக்தி, தெய்வீக நிலை, ஞானம் விருட்சமாக மாறும். அதாவது விதையாக இருக்கும் பொழுது மனிதனாகவும், விருட்சமாக இருக்கும் பொழுது தெய்வமாகவும் மாறுகிறோம். விதையாக இருக்கும் பொழுது நாம் வழிபடுகிறோம், விருட்சமாக மாறிய பின் நாம் வழிபடப்படுகிறோம். இது ரெண்டு தான் வித்தியாசம். நமக்குள் இருக்கும் சக்தியை உணராதவரை மனிதன் வழிபாடு செய்கின்றான். தனக்குள் இருக்கும் சக்தியை உணர்ந்தவன் வழிபடப்படுகின்றான். நாம் வழிபாடு செய்வதா, வழிபடும் நிலையை அடைவதா அப்படிங்கிறத நாம தான் முடிவு பண்ணணும். வழிபாடு செய்வதிலும் தவறில்லை, ஆரம்ப காலத்தில் வழிபாடு செய்வதில் தவறில்லை. ஆனால் வழிபடும் சக்தி, வழிபடப்படும் சக்தி, வழிபடப்படும் நிலையை அடைவதுதான் வாழ்க்கையின் லட்சியம். நமக்குள் இருக்கும் தெய்வ நிலையை, நமக்குள் இருக்கும் இறை நிலையை இந்த தியானத்தின் மூலமாக உணர்வதுதான் வாழ்க்கையின் அடிப்படை லட்சியம். இந்த ஞான கருத்துக்களை உங்களுக்குள் வாங்கி, இந்த ஞான கருத்துக்களை உங்களுக்குள் ஆழ்ந்து விதைத்து, தியானம் என்னும் நீரை ஊற்றி பொறுமையோடு இந்த தெய்வீக நிலை வளர்வதற்காக தவமிருந்து, இந்த தெய்வீக நிலை, இந்த ஞான நிலை உங்களுக்குள் மலர்வதற்கான சாதனையை துவங்குங்கள். வாழ்க்கை உங்களை முழுமையாக ஆனந்தமயமாக்கட்டும், வாழ்க்கை உங்களை இனிமையாக்கட்டும். மனித தெய்வமாக நாம் பிறக்கின்றோம், தெய்வ மனிதனாக இறக்க வேண்டும். மனித தெய்வமாகத்தான் அனைவருமே பிறக்கின்றோம். உலகிலே பிறந்தவர்கள் அத்தனை பேருமே மனித தெய்வமாகத்தான் இருக்கின்றோம். மனிதனாக இருப்பதில்லை, மனித தெய்வமாகத்தான் இருக்கின்றோம். ஏனென்றால் தெய்வ நிலை நமக்குள் விதையாக இருக்கின்றது. அதை விருட்சமாக மாற்றும் பொழுது தெய்வ மனிதனாக மாறிவிடுகின்றோம். மாற்றாத பொழுது மனித தெய்வமாகவே இறக்கின்றோம். உங்கள் எல்லோரையும் நித்யானந்தத்தில் நிறைந்து, நித்யானந்தத்தில் மலர்ந்து, நித்யானந்தத்தில் கரைந்து, நித்யானந்தமாகிட ஆசீர்வதிக்கின்றேன். நன்றி. ஆனந்தமாக இருங்கள். நித்யானந்த தியானபீடம், நித்யானந்தபுரி ஆஃப் மைசூர் ரோடு, விடுதி, பெங்களூர். 9742203311 08027202084.